அப்ப இனி நாங்கள் இதுண்ட பி பார்ட்ல 14ஆம் கேள்வியிலிருந்து 17ஆம் கேள்வி வரைக்கும் சொல்லிக் கொண்டு போகிறேன். 14ஆம் கேள்வியிலிருந்து 17ஆம் கேள்வி வரைக்கும் நான் செய்ய போறேன் இதுண்ட பி பார்ட்ல. ஓகே, பாப்போம். இது 14ஆம் கேள்வியில ஏ பார்ட் காவி என்ற கேள்வியா இருக்குது. ஓ ஏ பி என்பன ஒரு நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள். ஓஏ காவி ஏ, ஓபி காவி பி, ஓசி என்பது ஏ சக பி ஆகுமாறு சி என்பது வேறு ஒரு புள்ளியாகும். கவனிக்கோடும் ஓசி என்ற காவி முதல் ரெண்டினை கூட்டுதோ ஓஏ ஓபினை கூட்டுதோ தான் ஏ சக பி என்று வேறு ஒரு புள்ளி. பி என்பது பிசி நடுப்புள்ளியாக இருக்கிறது. ஓபி என்ற காவி அரை ஏ சக 2b ஆகும் என நிரூபிக்க. அப்புறம் ஓபி ஆனது ஏபியை ஆறில் சந்திக்கும் எனின் ஆர்பி காவி பி சய கே ஏ சக 2b என காட்டுக. இங்கு கே ஒரு எண்ணி இதிலிருந்தோ வேறு விதமாகவோ ஏஆருக்கு ஆர்பி 2க்கு 1 என காட்டுகின்ற வருகிறது. பார்ப்போம். இல்ல ஓஏ ஓபி என்ற காவியல் உங்களுக்கு தந்திருக்கு. ஓஏ என்ற ஏ, ஓபி என்ற பி என்று வருது. ஓசி என்றது ஏ சக பி என்று வரணும் என்றால் இந்த உருவம் ஒரு இணைகரமாகத்தான் இருக்கணும். சி என்ற கூட்டுத்தொகை ரெண்டினை கூட்டுத்தொகை வர வேணும். அப்போ அது ஒரு இணைகரமாகத்தான் வருவார். பிசி நடுப்புள்ளி பி என்று வந்திருக்கு. பிசி நடுப்புள்ளியா பி என்று வந்திருக்கிறார். பிறகு ஓஆர் என்றது இந்த இவர் சந்திக்கிற இந்த புள்ளி தான் ஓஆர் என்று வருகிறது. அப்ப இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்றோம் பிபி என்ற கோடு, இந்த பிபி என்ற கோடு சமன் சமாந்தரம் அரைவாசி பிசி. ஒரே கோட்ல இருக்கு பிசி. அப்ப பிபி என்றது சமன் சமாந்தரம் அரை பிசி என்று வைக்கிறோம். அப்ப பிபி என்ற காவி அரை பிசி காவி வரும். சமகாவி கோட்பாட்டின் படி வருங்க அரை மடங்கு காவியோட வச்சு கொண்டு சொன்னால் சமனின் சமாந்தரம் வருது, அரைவாசி வருது. அப்ப பிபி என்ற காவி அரை பிசி காவியா வருவர். அரை மடங்கு இதுல தான காவிகளாக இருக்க பின்னுக்கு இருந்த தான காவியிலிருந்து முன்னுக்கு இருந்த தான காவியை கழிக்கிறோம். அந்த வகையில சி இந்த தான காவி ஏ சாவி, பி இந்த தான காவி கழிச்சு விட்டால் இதுல அதே வருது பிபி என்ற காவி. உங்கள்கிட்ட பிபி கண்டாச்சு. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா ஓபிபி என்ற முக்கோணத்தை எடுக்கலாம். ஓபிபியில காவி கூட்டல் தெரிய போட்டால் ஓபி என்ற காவி, அதான் உங்கள்கிட்ட கேட்ட காவி ஓபி. ஓபி என்ற ஓபி சக பிபி. ஓபி என்றது பி, ஓபி என்ற அதே இதை சேர்த்து விட்டு அதே ஏ சக 2b. இதான் உங்கள்கிட்ட ஓபி என்ற காவி கேட்டது. அடுத்த நான் சொல்றேன் இந்த ஓஆரும் ஓபியும் ஒரே கோட்ல இருக்கு. ஓஆர் சமன் சமாந்தரம் ஒரு லண்டா மடங்கு ஓபி என்று போடுறோம். ஒரே கோட்ல இருக்கு, சமன் சமாந்தரம் மடங்கோடையும் வருது. அப்போ ஓஆர்பி ஒரே நேர்கோட்ல இருக்கு. ஓஆர்பி ஒரே நேர்கோட்ல இருக்கிறபடியா நாங்கள் இது வெளியே இருக்கலாம். ஏன் எழுத வேண்டாம், காவியை கொண்டுறாரு. ஓஆர் என்ற காவி லண்டா மடங்கு ஓபி காவி என்று வரும். இந்த கோட்பாட்டின்படி ஓஆர் என்ற காவி லண்டா மடங்கு ஓபி. அப்ப லண்டா மடங்கு ஓபி என்றது தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அத ஏ சக 2b. அப்ப இப்ப என்ன செய்யறோம் என்றால் முக்கோணம் ஓஆர்பியில காவி கூட்டல் தீய போட்டோம். ஓஆர்பி இந்த முக்கோணத்தில் எடுத்த ஓஆர் காவி எழுதி போட்டோம். ஓஆர்பியில காவி கூட்டல் விதி எழுதினால் ஆர்பி காவி தான் எங்கிட்ட கேள்வி. ஆர்பி காவி வந்து ஆரோசாக ஓபி என்று வரும். ஆரோசாக ஓபி. ஆரோ என்ற காவியங்களை பாருங்க. ஆரோன்றது தெரியும். ஆர் ஓன்றது இங்க கண்டிருக்கிறோம். ஓஆர் என்றா தெரியும். இல்ல ஓஆர் என்றா தெரியும். அப்ப ஆரோன்றது மைனஸ் போட்டு இது எழுதி இந்த காவியத்தை மைனஸ் போட்டு எழுதி இருக்கு. அதோட இங்கால வந்து ஓபிக்கு பிஏம் போட்டுவிட்டோம். சரி, இப்ப பார்த்தோம் என்றால் அங்க போவோம். ஆர்பி என்ற காய் வருது. இதான் பி மைனஸ் இவரத்தான் கே என்ற ஒரு பி மைனஸ் கே ஏ சக 2b. கே என்றது 2 அதை நீயா வச்சுக்கலாம். அப்ப இப்ப இனி என்ன சொல்றேன்டா அப்புறம் மேல நான் சொல்றேன் ஆர்பி சமன் சமாந்தரம் எம்ஏபி என்க எடுக்கிறேன். ஏஆர்பி ஒரே கோடு. ஆர்பி சமன் சமாந்தரம் எம் மடங்கு ஏபி என்று எடுக்கிறோம். ஆர்பி சமன் சமாந்தரம் எம் மடங்கு ஏபி என்க வச்சால் ஆர்பி என்ற காவி எம் மடங்கு ஏபி காவியா இருக்கு. அப்ப எம் மடங்கு ஏபி காவி என்ற என்ன பின்னுக்கு இருந்து முன்னு கிடைக்கிறது. பி மைனஸ் ஏதான காவியில வரைக்கும் பின்னுக்கு இருந்து முன்னு கிடைக்கலாம். இப்ப என்ன நடக்க போதுன்னா இந்த ஆர்பி என்ற காவி 2 விதமாக கண்டாச்சு. முதல்ல ஆர்பி காவி கண்டிருக்கிறோம்.
இவ்வளவு ஆபி என்ற காவி இவ்வளவு அது எம்மடங்கு ஏபி என்ற இவ்வளவு. அப்ப ரெண்டுமே சமனா இருக்குது என்றால் எங்களுக்கு காவிகளுக்கான எம் கமா என் தேற்றம் என்று எம்என் தேற்றம் இருக்கு. என்ன மாதிரி வருவர் என்றால் காவிகளுக்கான எம்என் தேற்றம் என்ன மாதிரி வரும் என்றால் a comma b not equal to 0 comma a சமாந்தரம் என்று b ஆ இருக்குது இருந்தால் m a சாக n b சைபர் என்று வந்தால் இதிலே இருந்து m சைபர் கமா n சைபரா இருக்கும். காவிகளுக்கான mn தேற்றம் என்று சொல்றது a comma b not equal to 0 சமனற்ற காவிய சமன் பூஜ்ஜியமற்ற காவியா இருக்கணும். சமாந்தரமற்ற காவியம் இருந்தால் m a சாக n b சைபர் என்ற தொடர்பு தரப்பட்டால் m n சைபர் என்று வருவார். இதுல பார்த்தீர்கள் என்றால் m comma n எண்ணிக்கணியங்களா இருக்கும். அந்த சிஸ்டம் தான் இதை ஒன்ற போறோம். அதன்படி பார்க்க வேண்டாம் பாருங்க. இந்த தொடர்புல a என்ற காவியோட வர்றதை உண்டாக்குறோம். a என்ற காவியோட வர்றதை உண்டாக்குறோம்னா சாயக்கு இதுல a என்ற காவி இங்க பார்த்தீங்கன்னா சாயம் இங்க வரணும் சாயம் b என்ற காவியோட எடுத்தா 1 சாய 2 க்கு இதுல இதே இங்க வரணும் சாயம் சாயம். அப்ப இங்கே பார்த்தீங்கன்னா a comma b என்ற உங்களுக்கு தெரியும் OA OB ஆல வர்ற காவியம் a b அப்ப சமன் பூஜ்ஜியமா இருக்காது. சமாந்தரம் இல்ல என்ற ஒரு புள்ளியில சந்திக்குது. சமன் பூஜ்ஜியம் இல்ல சமாந்தரம் இல்லை என்றால் இந்த தியரியின் படி இவர் தனியே சைபரா இருக்கும். அதாவது a என்ற காவியில குணான் சைபரா இருக்கும். b என்ற காவியில குணான் சைபரா இருக்கும். அதுல இருந்து k வந்து m க்கு சமனா இருக்குது. மற்றது இதன்படி பாருங்க இதை சுருக்கி விட்டீர்கள் என்றால் k வந்து m என்று வரும். அப்ப k க்கு m போட்டீர்கள் என்றால் 1 செய்ய 3 m வரும். m க்கு 1 கொண்டு வரும். அப்ப ar க்கு rb என்ற விகிதம் வந்து 2 கொண்டு அதான் கேட்டிருக்கு. ar க்கு rb என்ற விகிதத்தை தான் கேட்டிருக்கல 2 கொண்டு அதான் கேட்ட இந்த கேள்வியில. சரி இவ்வளவு தான் இந்த காவியில கேட்டது. இவ்வளவு தான் கேட்டிருக்கு. இதுல b பாட்டு போவோம். அது ஒரு தள விசைகளா இருக்கும். ஒரு தள விசைகளை குறிக்க பாருங்க. என்ன மாதிரி என்று சொன்னால் இதுல v part pqr p 10b 3b நியூட்டன் விசைகள் 2 மீட்டர் நீளமுள்ள பக்கத்தை உடைய ஒரு தள ஒழுங்கான அறுகோணி ABCD இன் பக்கங்கள் AB BC CD DE F FA வழியே எழுத்து ஒழுங்கு முறையினால் காட்டப்படும் போக்கில் முறையே தாக்குகின்றன. ஃபர்ஸ்ட் பார்ட் இத்தொகுதியோர் இணைக்கு சமவலுவானது எனின் Q கமார் ஆகியவற்றை P இன் சார்பில் கண்டு இணையின் திருப்பத்தையும் காணட்டாம். செகண்ட் பார்ட் இத்தொகுதி AD வழியே உள்ள ஒரு தனி திசைக்கு சமவலுவானது எனின் Q கமார் ஆகியவற்றை P இன் சார்பில் காணட்டாம். இதுல பார்த்தோம் என்றால் தொகுதி இணைக்கொடுங்கிறத பற்றி சொல்லி இருக்கு. இந்த படத்தை நாங்கள் பார்த்து கொண்டு இணைய பற்றி பார்ப்போம். இதான் சொல்லுங்க ABCD EF ஓர் ஒழுங்கான அறுகோணி என்று சொன்னவர். AB ல P என்ற விசை, B ல Q, CD ல R, D ல P திரும்ப, EF ல 2P, FA ல 3P வருது. அப்ப இந்த தொகுதி இணைக்கொடுங்கும் என்றால் விசை தொகுதியோடு இணைக்கொடுங்கும் என்றால் விளைவுள் பூஜ்ஜியமா இருக்கும். எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் வந்து மாறடியா இருக்கும். இந்த நிலை இந்த ஒரு தள விசைகள கேள்வி வரைக்கும் 2 சந்தர்ப்பம் இருக்கும். ஒன்று சமநிலை. சமநிலை என்றால் விளைவுள் பூஜ்ஜியம் புள்ளி பற்றிய திருப்பமும் பூஜ்ஜியம் என்று வருவார். விளைவுளும் பூஜ்ஜியம் புள்ளி பற்றிய திருப்பமும் பூஜ்ஜியம் வரும். இணைக்கொடுங்குற என்றால் விளைவு பூஜ்ஜியமா இருக்கும். புள்ளி பற்றிய திருப்பமும் மாறடியா இருக்கும். அப்ப நாங்கள் இதுல என்ன செய்யணும் என்றால் Qவையும் Rஐயும் P ல காணணும். அப்ப பாருங்க தொகுதி இணைக்கொடுங்குவதால் விளைவு பூஜ்ஜியமாகும். புள்ளி பற்றிய திருப்பமும் மாறடியா இருக்குமா. இப்ப விளைவு பூஜ்ஜியம் என்றிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கிடப்பிரிக்க பூஜ்ஜியம் என்று எடுக்கலாம். இல்ல கிடப்பிரிக்க எழுதலாம். இல்ல P வரும், Q cos 60 வருவார், சக R cos 60 சாய வரும், சாய P இஞ்சால போது, சாய 2P cos 60 இஞ்சாலம் வருது, மற்ற 3P cos 60 பிளஸ் அது சைபர் என்று போடுறோம். அதான் சொல்லி இருக்கிறோம். இல்ல Pயும் Bயும் வெட்டுப்பட்டுக்கும் Q cos 60 Q/2, R cos 60 R/2, இல்ல 2P cos 60 கார 3P cos 60 அதே மாதிரி வரும். இந்த P ரெண்டும் வட்டியாச்சு. வேற ரெண்டரா பெருக்கி விட்ட வேண்டாம். Q sin R சமன் sin P இது ஒரு தொடர். அதே மாதிரி நிலக்குது பிரிக்கல் என்றால் Q sin 60 பை நிலக்குது பிரிக்க Q sin 60 R sin 60 மற்றது இதுல 2P sin 60 கீழே 3P sin 60 கீழே வருது அது sin. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாடா sin 60 வட்டி விட்டா Q sag R அங்க 5P வருது. அப்ப இனி பிரச்சனை இல்லை. 1 2 சமன்பாடு இருக்கு. 2 தொடர்பை நாங்கள் கூட்டி விட்டோம். அதுல இருந்து Q காணலாம். கழிச்சு விட்டோம். 2ல இருந்து கழிச்சு விட்டோம் R வரும். இதை விட இணை திருப்பம் கேட்டது உங்கள்ட்ட. இணை திருப்பங்கோட வந்து கேட்டிருக்கு. அதுக்கு பாருங்க இணை திருப்பங்கான்றது ஓபத்திய திருப்பத்தை எழுதலாம். ஏதாவது ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் ஏன்னா இணை திருப்பம் மாறிலியா தான் இருக்க போது ஏதாவது ஒரு புள்ளி வெட்டி திருப்பம் எழுதலாம்.
ஓ பற்றி திருப்போண தூரம் ஏனென்றால் எல்லாத்துக்குரிய செங்குத்து தூரம் சமனாக இருக்கும். இதில் ஏ பற்றி திருப்போணதேக்க செங்குத்து தூரம் எல்லாத்தையும் சமனாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் என்ன செய்யறேன்னா விசைகளை பார்க்கலாம். ஓ பற்றி இடஞ்சுழியாக அடின வேண்டாம். விசைகள் எல்லாம் பி கியூஆர் இதில் பி 2P 3P எல்லாம் ஒரு பக்கமாக வருகிறது. அதை விட செங்குத்து தூரம் பக்க நிலங்கள் உங்களை தந்திருக்கு 2A என்றால் எல்லா பக்க நிலம் 2A என்றால் இதுவும் 2A தான். ஒழுங்கான அறுவனத்துக்கு இந்த நிலம் 2A தான் வருவது. இந்த கோணம் 60 பாக வருவது. இதில் இந்த கோணம் இது 60 பாக வரப்போகுது. இந்த கோணம் 60, இது 2A. அப்போ இந்த செங்குத்து தூரம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் செங்குத்து தூரம் வந்து 2A sin 60 நிற்கும். 2A sin 60 அதான் போட்டுக்கிறோம். விசைகள் எல்லாம் கூட்டி போட்டு 2A sin 60 போட்டுக்கிறோம். 2A sin 60 வருவார். அதுதான் சொல்லிக்கிற வேண்டாம். எங்களுக்கு 12√3 PA என்றது விடையாக வருது. 12√3 PA வருவார். இணைந்த திருப்பம் அதான் கூட முதலாவது பகுதி. அதான் இணைந்த திருப்பம் தான் அங்கே இருக்கு. அது சரி. சரியா? அடுத்ததுல என்ன கேட்டிருக்கின்றால் தொகுதி AD வழியே தனி விசைக்கு ஒடுங்கினால், தொகுதி AD வழியே தனி விசைக்கு ஒடுங்கும் என்றால் ஏடியிலாம் விடையில் இருக்க போகுது. அப்ப ஏடி கோட்டில் இருக்கிற எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் வந்தங்களுக்கு 0 வரும். ஏடி வழியே தனி விசைக்கு ஒடுங்கினால் ஏடி கோட்டில் இருக்கிற எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் 0. ஏடி கொடுங்கினால் அப்ப ஏ பற்றிய திருப்பம் 0 வரும், ஓ பற்றிய திருப்பம் 0 வரும், டி பற்றிய திருப்பம் 0 வரும். எங்களுக்கு ரெண்டு கணியம் தான் காணணும், கியூ மாறும். இப்ப சுகத்துக்கு நாங்கள் திருப்பம் உள்ள சுகத்துக்காக ஏ பற்றிய திருப்பம் 0, ஓ பற்றிய திருப்பம் 0 என்று போடலாம். டி பற்றிய திருப்பம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டு கணியம் தான் காண கிடக்கு. பாருங்க நான் சொல்லி கிடக்கு. செகண்ட் பார்ட் ஏடி வழியே தனி விசையாயின் ஏ பற்றிய திருப்பம் 0, இடஞ்சொலி திருப்பம் எடுக்கிறோம், ஓ பற்றிய திருப்பம் 0. அது ரெண்டுமே காணும். அப்ப ஏ பற்றிய திருப்பம் அடைய கிடக்க. ஏ பற்றிய திருப்பம் எடுக்க பாருங்க. ஏ பற்றிய திருப்பம் 2வது வருவார். இந்த ஏ பற்றி திருப்பலினா இதுக்கோ திருப்பம் வரா. இது எழுதுறோம். கியூ sin 60 இங்க வருவார், ஆர் sin 60 இங்க வருவார். மேல கியூ சக ஆர் sin 60 தர இந்த தூரம் போட்டுக்கிறோம் 2a. கியூ சக ஆர் sin 60 தர கியூ சக ஆர் sin 60 கியூ sin 60 ஆர் sin 60 தர 2a ஒரு திருப்பம். மற்றது இதுல கியூ sin 60 இல்ல ஆர் sin 60 ரெண்டு மேல வருவார். இந்த தூரம் 2a. மற்றது இப்படி வருவார். இதுல 2p cos 60 இந்த விசை சக p சக ஆர் cos 60 அவளாதர இந்த தூரம் வருவார். இவ்வளவு தூரம். இவ்வளவு தூரம் என்றது இது 2a நீளம். இவர் 2a எவ்வளவு நீளம் 2a என்றால் இந்த செங்குத்து தூரம் எவ்வளவு நடத்தியலண்டா பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து இது 2a. இந்த கோணம் 30. அப்ப 2a cos 30 வரும். இந்த நீளம் சமன். இது 2a cos 30, இதுவும் 2a cos 30, 4a cos 30 வரும். இந்த நீளம் எவ்வளவு என்ன மாதிரி வர போகின்ற a பற்றி இந்த விசைக்கு 2p cos 60 சக p r cos 60 தர 4a cos 30 வரும் அந்த செங்குத்து தூரம். சரியா? அது அவளாம் 0 என்று வருவார். பாப்போம். பாருங்க என்ன வர போகுதுன்றால் p சக 2p cos 60 சக r cos 60 4a cos 30 அரைவாசி நிலம் தான் 2a cos 30 மொத்தம் 4a cos 30. அதை நாங்கள் சுருக்கி இருக்கோம். சுருக்கினோம்னா அது எந்த தொடர்பு வர. அடுத்த ரெண்டாவது ஓ பற்றிய திருப்பம் எடுக்க போகிறோம். ஓ பற்றி ஏற்கனவே திருப்பம் அப்படின்னு நாங்கள் நினைச்ச ஓ பற்றிய திருப்பம் அவளாம் தான் திரும்பவும் வருவார். அது 0 வரைக்க அதில் எந்த ஒரு தொடர்பு வர்றாரு. அப்ப ரெண்டையும் பற்றி கொண்டு இப்ப இந்த ரெண்டையும் பற்றி கொண்டு நாங்கள் வரங்க ஒன்றுல இது ரெண்டா கழிக்கிறோம். கழிச்ச ஒன்று ஆர் வருது. அப்புறம் ஒன்று வந்து விளைவிட்டோம் என்றால் கியூ ஒன்றதும் வருது. அப்ப இதுலேயும் கேள்வி வரும் உங்களுக்கு. அப்ப இதுல உண்டு என்ன சொல்லி இருக்கா பாருங்க. ரெண்டு விஷயம் கிடக்குதுல. ஒன்று தொகுதி இணைக்கொடுங்குதான். இல்ல கேள்வியில பாருங்க தொகுதி இணைக்கொடுங்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தொகுதி இணைக்கொடுங்கும் என்றால் விடையுள் 0, மற்றது எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் மாறலியா இருக்கும். இரண்டாவது என்ன சொல்லி இருக்கின்றால் ஏடி வழிய தனி விசை கொடுங்குதான். ஏடி வழிய தனி விசை கொடுங்கும் என்றால் ஏ பற்றிய திருப்பம் 0, ஓ பற்றிய திருப்பம் 0, டி பற்றிய திருப்பம் 0. அந்த கோடில் இருக்கிற எந்த புள்ளி பற்றிய ஏடி என்றால் இந்த கோடில் இருக்கிற எந்த புள்ளி பற்றிய திருப்பம் 0 என்றால் விளைவுக்கான போது திருப்பத்தை சேர்த்து தான் இதுல சொல்றோம். விசை தொகுதி ஒன்றுக்கு விளைவுள் இருந்தால் அந்த தளத்தில் இருக்கிற ஏதாவது புள்ளி பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி திருப்பத்திறன்கள் அச்சரவணையில கூட்டுத்தோங்க அதே புள்ளி பற்றி விளைவுண்ட திருப்பத்துக்கு சமன். விடையுள் வந்து ஏடி கோடு வழியதாக்கினால் அந்த விஷயங்கள் அவ்வளோத்திலையும் தனித்தனி திருப்பத்தில் கொடுத்தோம். அந்த கோடில் இருக்கிற எந்த புள்ளி பற்றி எடுத்தாலும் விளைவுக்கு 0 தான் போகும். விளைவுக்கு வேற அது இருக்கும். எந்த ஏடி வழியே இருக்கு. அந்த கோட்பாட்டை தான் இதில் பயன்படுத்தி நாங்கள் இந்த கணக்கை செய்திருக்கோம். சரி, அடுத்த கேள்வி 15வது கேள்வி. மூட்டிய போல் கேள்வி. பாருங்க.
AB, BC, CD, DE என்பன சமநீளமும் சமநீளம் 2யும் சமநிறைமுடைய 4 சீரான கோள்களாகும். அவை B, C, Dயில் ஒப்பமாக மூட்டப்பட்டு A, E கரடான கிடைத்தரையில் இருக்க நிலக்கத்து தளம் ஒன்றில் சமச்சீரான நிலையில் கூடை வடிவில் வைக்கப்பட்டுள்ளது. தளத்திற்கும் கோளுக்கும் இடையிலான உராய்வு குணம் 1/4 ஆகும். AEயின் அதிகூடிய இடைத்தூரம் தந்திருக்கென காட்டி அந்நிலையில் கூடை உயரத்தையும் காண்க. சரி பாப்பம். இல்லை சாதாரணமா கூடை வடிவம் என்று சொல்லியிருக்க பார்த்தீர்கள் என்றால் இப்படி நீங்க யோசிக்கலாம், இப்படி வச்சு இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். இது A, B, C, D, E இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா AEயின் அதிகூடிய நீளம் வரணும்னா இது கரடான தளத்துல வைப்பட்டிருக்கு. AEயின் அதிகூடிய நீளம் வரணும்னா அப்படி இருக்கணும்னா பாருங்க. இதை நாங்கள் இப்படி விரிவடைய செய்யலாம், இப்படி சரிக்கலாம், இப்படி சரிச்சு கொண்டு வரலாம், இப்படி சரிச்சு கொண்டு போறது. இதை விட்டுட்டு இதை சரிச்சு கொண்டு போற மாதிரி இதில் விட்டு இப்படி சரிக்கிறேன். இதை இப்போ சரிச்சு கொண்டு போனா அப்பா என்ன செய்ய மாட்டா, இந்த E வந்து இங்கே அசைஞ்சு கொண்டு போறார், A வந்து இங்கே அசைஞ்சு கொண்டு போவார். ஆகக்கூடிய நீளம் ஒப்ப வரும் என்றால் இந்த A புள்ளி இஞ்ச E புள்ளி இஞ்ச வரைக்கும் எல்லை சமநிலை வரணும். ஏயிலையும் ஈயிலையும் எல்லை சமநிலை இருக்கேக்கதான் இந்த AEயின் அதிகூடின நீளம் வரும். இதுல வந்து எல்லை சமநிலை ஏற்படைத்தான் AEயின் அதிகூடிய நீளம் என்ற வருவர். அதுதான் இதில் நாங்கள் கருதப்படுவோம். அந்த நிலையில AEயின் அதிகூடிய நீளம் இந்த கூறிய உயரம், இந்த நீளத்தையும் இப்ப என்பது இங்க வந்துருவார், இங்க வருவார். நாங்கள் அசைஞ்சு கொண்டு போறோம். இந்த கூறிய உயரம் 2 தான் கேள்வி. பாப்போம் இப்ப என்ன மாதிரி இருக்க போகிறதா பாப்போம். சரி பாருங்க. இதான் வருது ABCD வந்து ABCD E வந்து AB BC CD D என்ற 4 கோளால் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மூட்டிய கோள்களை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு 2 விதமான மூட்டுகள் இருக்கும். ஒன்று அழுத்தமான மூட்டு அல்லது ஒப்பமான மூட்டு, மற்றது கரடான மூட்டு இருக்கும். ஆனால் எங்களுக்கு சிலபஸ்ல கரடான மூட்டுண்டா இல்லை, அழுத்தமான மூட்டு அல்லது ஒப்பமான மூட்டு தான் இருக்குது. அவைகள் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் ஒப்பமான மூட்டுன்றதை கருதலாம். ஒப்பமான மூட்டுல என்ன நடக்கும் என்றால் மூட்டு பிரிக்க மூட்டின் இது ஒப்பமான மூட்டுல பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பிரிக்க இந்த மூட்டை பிரிக்கிறீர்கள் என்றால் இந்த மூட்டின் இரு பகுதிகளையும் பருமல்ல சமனாக திசையில எதிராக 2 செங்குத்தான விசைகளாக பிரித்து விடலாம். இதான் எங்களுக்கு இதுல ஒப்பமான மூட்டு தான் அந்த அழுத்தமான மூட்டை இல்லை ஒப்பமான மூட்டை தான் கிடக்கு. அந்த மூட்டை பிரிக்க எங்களுக்கு வந்து பருமண்ட சமனா திசையில 2 செங்குத்தான விசைகள் இடப்பட வேண்டி வரும். கரடான மூட்டுன்னா அந்த மூட்டின மையத்தில் விசை தாக்காமல் இருக்கும். அதில் விசை போடணும்னா இணையம் போட வேண்டி வரும். தேவையே இல்லை, அதை பற்றி கூட தேவையில்லை. உங்களுக்கு அழுத்தமான மூட்டு தான் இருக்குது. கரடான மூட்டு இல்லை அழுத்தமான மூட்டை இல்லை ஒப்பமான மூட்டு. மற்ற மூட்டு தொகுதி ஒன்று சமச்சீரா இருக்குமெண்டா, இப்படி சமச்சீர் இருக்குமெண்டா, இப்படி ஒரு சமச்சீர் கோடு இருக்கு, அல்லது இப்படி இருக்கு ஒரு மூட்டிய கோடு தொகுதி ஒன்று சமச்சீர் கோடு இப்படி வருது. இது சமச்சீர் கோடு, இது சமச்சீர் கோடு. சமச்சீரா இருந்தால் இந்த சமச்சீர் புள்ளியில சமச்சீரத்துக்கு சமாந்தரமான விசைக்கூறு இருக்காது. சமச்சீரா இருந்தால் சமச்சீர் புள்ளியில சமச்சீரத்துக்கு சமாந்தரம் இதுல y இருக்காது. இதை பொறுத்தவரையில பாருங்க சமச்சீரத்துக்கு சமாந்தரமான x இருக்காது, இங்கே x இருக்காது. சமச்சீர் புள்ளியில சமச்சீரத்துக்கு சமாந்தரமான விசைக்கூறு பூஜ்ஜியமா இருக்காது. மூட்டியோட பொறுத்தவரை இது 2 தான் விடயமா இருக்கும். ஒப்பமான மூட்டை பிரிச்ச வேண்டால் மூட்டின் இரு பகுதிகளிலும் பருமந்த சமன திசையில் எதிர 2 செங்குத்தான விசைகளாக பிரித்துவிடலாம். இந்த மூட்டியோல் வந்து சமச்சீரா இருக்க வேண்டாம். ஒப்பமான மூட்டு தொகுதிகள் சமச்சீரா இந்த சமச்சீரா எப்படி ஒரு சமச்சீர் கூட வரலாம், இல்லை எப்படி சமச்சீர் வரலாம். பொதுவாக அப்படி சமச்சீரங்களுக்கு பார இல்லை, இப்படிதான் பாராது. அப்படி இருந்தால் இது சமச்சீரா இருந்தால் சமச்சீராட்சிக்கு சமாந்தரமான இந்த சமச்சீர் புள்ளியில சமச்சீராட்சிக்கு சமாந்தரமான விசைக்கூறுகள் பூஜ்ஜியமா இருக்கும். இங்க பை சைவர், இங்க பார்த்தீங்கன்னா கிடையாது, இந்த எக்ஸுகள் சைவரா இருக்கும். அதான் விடயம். இதுல இதான் இதில் கொண்ட புறம் பார்ப்போம். இப்ப பார்த்தோம் என்றால் AB BC CD DE சொல்லிட்டோம். ADE எல்லை சமநிலை ஏகமாடியின் எல்லை சமநிலை ஏகமாடியின் எல்லை சமநிலையின் போதே அதிகூடிய நீளம் ADக்கு புறப்படாதான் சொன்னா. இது எவ்வளவு தூரத்துக்கு ஆகும்னு அப்படி விரிவடைய செய்யலாமோ அப்பதான் எங்களுக்கு கூடின நீளம் வரும். அப்ப ஏயின் அதிகூடின நீளம் வரணும் என்றால் ஏயும் ஈயும் இதுல வரைக்க AE என்று வரணும். AE என்று வரணும். AEயின் எல்லை சமநிலையின் போதே அதிகூடிய நீளம் AE இருக்கா. AEயின் எல்லை சமநிலை ஏகமா ஈன்ற எல்லை சமநிலை
ஏயின் எல்லைச்சமநிலையின் போது அதிகூடிய நீளம் ஏய்க்கு பெறப்படும். சரிதானே? அப்ப இது அதிகூடிய நீளம் இந்த ஏயின் அதிகூடிய பெருமானத்தை தான் நாங்கள் எடுக்க போறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா இதில் விசைகளை குறிக்கிறோம். இதில் மரதாக்கம் இருக்குமா, உடாய் விசைக்கு இருக்கும், அதே தான் ஆறும் எஃப்பும் இருப்பேன். இல்லை நிறைய இருக்கும், இல்லை கிட விசை நிலைக்குத்து விசை இருக்குது. அப்படியே மூட்டை பிடிச்சோம்னா அங்காலே அதே மாதிரி வருவார். இந்த வாத்தியம் இதுக்கு கருதினவன்டா இதில் நிலைக்குத்து விசை இருக்காது. ஏன்னா தொகுதி வந்து சீன் ஊடாச்சல் நிலைக்குத்தாச்சு பற்றி சமச்சீராக இருக்கு. அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கும் தொகுதி சீன் ஊடாச்சல் நிலைக்குத்தாச்சு பற்றி சமச்சீராக இருப்பேன். இதில் வர நிலைக்குத்தாச்சு பற்றி சமச்சீரா நிலைக்குத்து விசை ஒரு பூஜ்ஜியம் சொல்ல வேணும் சொல்லி இருக்கையில் பார்ப்போம். சொல்லணும் கட்டாயம். அப்போ இல்லை எக்ஸ் வருது ஏன் எக்ஸ் வருதுன்னா இதில் கிட விசை வேறு இல்லை. அப்போ இந்த எக்ஸையும் நான் எல்லாம் போட்டுட்டேன். அது மாதிரி தான் அங்கேயும் வருது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த ஏயின் நீளம் காணணும் மட்டும் இந்த அல்பா கோணமும் பீட்டா கோணத்தையும் கண்ட மட்டும் இந்த நீளம் சொல்லி போடலாம். ஏனென்றால் இது 2a அல்பாண்டா 2a cos alpha எவ்வளோ நீளம், இது 2a cos பீட்டா அப்போ எவ்வளோ நீளம் 2a cos alpha 2a cos பீட்டா அது என்ன 2 மடங்கு தான் இவ்வளோ வருது. உயரவும் சொல்லி போடலாம். இங்கே 2a sin alpha இந்த நீளம் 2a sin பீட்டா. எனக்கு இப்போ என்ன இந்த கணக்கு முடிக்கிறது அல்பா பீட்டா வேண்டாம் காணும் அவ்வளோதான் வேறு. ஏயின் அதிகூடிய நீளமும் கேட்டிருக்கு மற்ற உயரமும் கேட்டிருக்கு. அப்போ நான் தொகுதிக்கு நிலக்கத்து பிரிக்கணும் என்ன மாதிரி இதில் யார் அதில் யார் வருவார் 2r மற்றபடி பாருங்க உங்களுக்கு தொகுதியாக கருதுக்கு இந்த டபிள்யூ இந்த டபிள்யூ இந்த டபிள்யூ இந்த டபிள்யூ தான் செயல்படும். அப்போ 4 டபிள்யூ வருவார், ஆருக்கு 2 டபிள்யூ வரப்போகுது. ஆனால் எஃபின் நீளம் நீ வெள்ளச்சவனையில் நீங்கள் இருக்கிறாருன்னு சொல்லி போட்டோம். வெள்ளச்சவனில் ஆகக்கூடிய நீளம் பெற வேண்டாம் வெள்ளச்சவனையில் இருக்கிறார். அப்போ எஃபின் நீளம் நீ ஒன்றும் கண்டால் வரும். எஃப் பண்ணுறது இதில் பார்த்தீர்கள் என்றால் இதில் இந்த எஃப் எடுத்தோம் என்றால் இதில் வந்து ஆறுக்கு பல 2 டபிள்யூ 4 வரும். W/2 வருவார் எஃப் கண்டாச்சு. சரி, இனி அங்காலே நடக்க போகுதுன்னு பார்க்க முடியாது. அங்க சொல்லியிருக்கு தொகுதி சீனூடாச்சலின் நிலைக்குத்தச்சு பற்றி சமச்சீராகையால் சீயில் y பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம் என்றால் அதுல y பூஜ்ஜியம் சொல்லியிருக்கு. இப்ப AB கோலுக்கு கிடப்பிரிக்க எழுதணும். இந்த AB கோலுக்கு கிடப்பிரிக்க எழுதணும் என்றால் இஞ்சால் f sin x ஐவர் அதான் போட்டுருக்கு. f sin x ஐவர் என்றால் f சமன் x என்று வர்றார். அதுக்கு ஏற்கனவே தெரியும் w/y x கண்டாச்சு w/y. அதுக்கு நிலைக்குத்து பிரிக்க எழுதணும் பாருங்க. மேலே r கீழே w கீழே y, மேலே r sin w sin y sin. அப்ப உங்களுக்கு r ஏற்கனவே 110 w இருந்து w கழிச்சா y வந்து w வருது. அப்ப உங்களுக்கு x ம் கண்டாச்சு y-ம் கண்டாச்சு. இதுல x ம் தெரியும் y-ம் தெரியும். இந்த x ம் y-ம் கண்டாச்சு. அதான் கண்டுட்டோம்டா. இப்போ ஏபிக்கு எங்களை பாருங்க ஏபிக்கு ஏ பற்றிய திருப்பம் எழுதப்படுது. ஏபிக்கு ஏ பற்றிய திருப்பம் உண்டா w/a cos alpha இவருக்கு w/a cos alpha w/a cos alpha. அடுத்த y தர 2a இது சமாந்தரம் தானே 2a cos alpha y தர 2a cos alpha y தர 2a cos alpha பிளஸ் அடுத்தது x மற்ற பக்கம் போற x தர 2a sin alpha வர்றார். x தர 2a sin alpha sin. அப்ப இல வந்து எல்லாமே வட்டன w cos alpha y க்கு பதிலா உங்களுக்கு இவருக்கு கண்டுட்டோம். y என்றது இங்கடக்கு w வெளிய 2 w cos alpha x தெரியும் w/2 x பதிலா w/2 வருது. w/2 வந்துச்சேண்டா இல்ல w sin alpha வருது. அப்ப வச்சிருக்கீங்கன்னா tan alpha 3 வருது. செங்குணம் குணத்துல உடைச்சோம்னா tan alpha 3 ரெண்டுக்கு செங்குணம் குணத்துல உடைச்சோம்னா இது எதிர்பக்கம் 3 அயற்பக்கம் 1 வசம் பக்கம் பக்கம் மூலம் 10 வருது. அப்ப அதில இருந்து தேவையானதெல்லாம் எடுத்து போடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப ஆல்பா கண்டுட்டேன் கடைசியில. இனி என்ன வேணும்னா BC க்கு B பற்றிய திருப்பம் எழுத போறேன். BC க்கு B பற்றிய திருப்பம் இதுக்கு மட்டும் தான் திருப்பம். W தர A cos பீட்டா பாருங்க. W தர A cos பீட்டா W தர A cos பீட்டா மற்ற x க்கு W தர A cos பீட்டா எங்க வருது x தர 2a sin பீட்டா வருது sin. x தர 2a sin பீட்டா sin. அப்ப ரெண்டு பக்கம் இதுல W A வட்டு போச்சு cos பீட்டா x பதிலா w/2 2x பதிலா w sin பீட்டா வருது. அப்ப tan பீட்டா வந்துட்டா பீட்டா π/2 வருது. சரி, ஆல்பா பீட்டா கண்டாச்சு. அதான் தேவை என்ன ரெண்டு கண்டு ஆல்பா பீட்டா கண்டாச்சு. அதை வச்சு ஒன்றா விடையே முடிக்கலாம். a இன்ட உயரம் a உயர் கொண்டு போட்டுக்கணும். a இன்ட உயர்வு என்ன மாதிரி வருதுன்னா இல்ல 2a இது ஆல்பாண்டா 2a cos alpha இது 2a இது பீட்டாண்டா 2a cos பீட்டா இந்த கிடை தூரம் அதுல 2 மடங்கு முழுக்கலம் வருது. அப்ப பாருங்க முழு வருது 2 மடங்கு 2a cos alpha சாரா 2a cos பீட்டா. அப்ப இதுல 2 மடங்கு எடுத்தா 4 cos alpha க்கு இந்த பிராக்கெட் ஆகுது. ஒண்ணுங்கள் வர்க்க மூலம் 10 cos பீட்டா ஒண்ணுங்கள் வர்க்க மூலம் 2 வருது. வாத சுருக்கின வேண்டாம் அந்த பெருமானம் வரும். சூரியன் உயரம் என்றது இல்ல 2a sin alpha வட 2a sin alpha இல்ல 2a sin beta. அதான் ஒரு 2a sin alpha 2a sin alpha 2a sin beta 2a எடுத்தா sin alpha sin beta பிரைட் இருக்கு. அது சுருக்கினோம்னா அந்த அவ்வளவுதான் பேரு.
இப்போ முக்கிய பொருள் பெரிய கஷ்டமான இல்லை மூட்டை பிரிக்க பருமல்ல சமனா பாருங்க திசையில் எதிர 2 செங்குத்தான விசைகளை இட வேணும். இந்த தொகுதி வந்து சமச்சீரா இருக்கும்னா சமச்சீர் புள்ளியில சமச்சீரத்துக்கு சமாந்தரமான விசை ஒரு 0. அதை நீங்கள் சொல்லி இருக்கணும், கூட சொல்லியும் இருக்குது இல்லை. அவ்வளோதான் பேர், மற்றபடி பிரச்சனை இல்லை. சாதாரணமாக கூறியண்டா இப்படி இருந்திருக்காது. சாதாரணமாக கூறியண்டேக்க இப்படித்தான் இருக்காது. அந்த கூரை வந்து இப்படி என்ன மாதிரி நீங்கள் கருதலாம். ஆனால் இந்த ஏஇன்ற ஆகக்கூடிய நீளம் வர வேண்டும். ஏஇன்ற ஆகக்கூடிய நீளம் வேண்டாம் சரிச்சு கொண்டு போகலாம். மேக்சிமம் உலகத்தை சரிச்சு கொண்டு போகலாமோ அதான் வச்சு ஆகக்கூடிய நீளமாக இருக்குது. இதுகள் வராமல் இதை சரிச்சு கொண்டு போகிறோம். ஏ என்றது இஞ்சால விளத்தி போகும், இஞ்சால போகும். இந்த இடத்துல வரைக்கும் நினைச்ச வேண்டாம். அதை விட நாங்கள் நினைச்ச வேண்டாம் விழுந்து போகும். அதான் கருத்து. அப்பதான் கேட்கிறார் எல்லை ஜமானிலையில் இருக்குது. எல்லை ஜமானிலையில் இருந்தால் தான் உராயுமானத்துக்கு நாங்கள் அவன் தந்த வருமானத்தையும் பயன்படுத்தலாம். எல்லை ஜமானிலையில் கேட்க தந்த வருமானத்துக்கு உராயுமானத்துக்கு பயன்படுத்தலாம். அப்போ அதை பயன்படுத்தி நாங்கள் இந்த கணக்கை செய்து முடிக்கலாம். இது இதில் ஏற்பாட்டை வரல. சரி, இதுக்குரிய வீப்பாட் உங்களுக்கு சட்டப்பட கேள்வி பாபம் ஒருவன் தந்திருக்கு பாருங்கோ. உருவில் காட்டப்பட்டுள்ள சட்டப்படல் முனைகள் B, C, D என்பவற்றில் சுயாதீனமாக மூட்டப்பட்ட AB, BC, CD, BD என்னும் 4 லேசான கோடுகளை கொண்டுள்ளது. DB = BC = CD எனவும் BAD கோணம் 60 பாகை எனவும் தரப்பட்டுள்ளது. A, D என்பன ஒப்பமான நிலக்குத்து சுவரில் பிணைக்கப்பட்டும் சியில் சுமை W ஏற்றப்பட்டு கோல் BD கிடையாக இருக்க சட்டப்படல் ஒரு நிலக்குத்து தளத்தில் சமநிலையில் உள்ளது. போவின் குறிப்பீட்டை பயன்படுத்தி ஒரு தகைப்பு வரைபடத்தை வரைந்து எல்லா கோள்களிலும் உள்ள தகைப்புகளை கண்டு இத்தகைப்புகள் இழுவைகளா உதைப்புகளா என வேறுபடுத்து கண்டு கேட்டிருக்கு. பாப்போம். இதுல வரங்கோ இந்த 4 நீளமும் சமனா இருக்க போகுது. இந்த 3 நீளம் சமன், இது 3 நீளம் சமன். இந்த குணம் 62 தான் இருக்கிறார். சரியா? இதை வச்சு கொண்டு உங்களுக்கு இருக்கு. இதுகளுக்கு ஃபுல்லா நாங்கள் படத்தக்குற வேணும், தகைப்பு வரைபடத்தக்குற வேணும், கீறி போட்டு அதுல இருந்து இழுவதப்ப காணணும். அப்ப உங்களுக்கு மொத்தம் என்னன்னா 1 2 3 4 கோல் வருது. 4 கோலுக்கு நாங்கள் படம் தர வேண்டி வரும். இப்போ இந்த 4 கோலையும் உள்ளடக்கத்தக்கனையா இப்படி ஒரு எல்லை கோடு உண்டா கீறி விடலாம். 4 கோலையும் உள்ளடக்கத்தக்கனையா இங்கால போத்த வைத்தங்க இதுக்குள்ள எடுக்கலாம். 4 கோலையும் உள்ளடக்கத்தக்கனையா ஒரு எல்லை கோட்டை கீறலாம். இந்த டபுள் கோடு வந்து மேலே இருந்து போடுற மாதிரி கருதலாம். கருதி போட்டு நாங்கள் எடுக்கலாம். கீழே வரப்போது பார்ப்போம். பார்ப்போம் எந்த மாதிரி வருதுண்டு. இதுதான் தந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு 4 கோடுகளும். இது AB, BC, CD வருது. இப்போ நான் இப்படாத்த உள்ளடக்கத்தக்கனே ஒரு எல்லை கோட்டை கீறுறோம். ஏன் எல்லை கோட்டை கீறுறோம்னா தவற விடாமல் கணக்கு செய்து கொண்டு போகலாம். இது கணக்கு செய்யறதுக்கு பாருங்க சட்டப்படல 6 படிமுறையின் கீழ் ஒரு சட்டப்படலை குறிக்க படத்தை அங்கே கீறி முடிக்கலாம். நான் இதை கொண்டா சொல்லி கொண்டு போகிறேன். முதலாவது வந்து சட்டப்படலை உள்ளடக்கத்தக்கனையாக ஒரு எல்லை கோடு கீறணும். சட்டப்படலை உள்ளடக்கத்தக்கனையாக ஒரு எல்லை கோடு கீறாது, அது கீறியாச்சு. 2வது புறவிசைகளை சட்டப்படலை விலக்கி நீட்டி எல்லை கோடு வரை கொண்டு போகணும். இல்லை புறவிசைகள் இந்த டபுள்யூ உள்ளுக்காண்டு இருந்தாரு. சட்டப்படலை வெட்டி கொண்டு வந்து இதை முட்டை பண்ணக்கூடாது. சட்டப்படலை விலக்கி நீட்டினா மேலே இருந்தால் அதை வந்து போடணும். அதான் 2வது. சட்டப்படல் புறவிசைகளை சட்டப்படலை விலக்கி நீட்டி எல்லை கோடு வரை கொண்டு போகணும். 2வது படிக்கணும். அதெல்லாம் சட்டப்படலை உள்ளடக்கத்துக்குன்னு எல்லா கோடு போடுறோம். இஞ்சாலாம் கொண்டு போய் எங்களுக்கு தேவையில்லை. இதில் மரதாக்கம் இருக்கும், இல்லை மரதாக்கம் இருக்கும், தேவையில்லை. எங்களுக்கு விழாத்தையும் வச்சு கொண்டு வடங்கறி போடலாம். மற்ற மரதாக்கம் காண சொல்லியும் கேட்கவும் இல்லை. அப்போ இது உடங்கிறது அது வர முடிக்கலாம். முதலாவது சரி. 2வது புறவிசைகளை சட்டப்படலை விலக்கி நீட்டி எல்லை கோடு வரை கொண்டு போகிறது. 3வது படிமுறை இந்த அடைக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இலக்கம் பண்றது. அதான் தவறாக இருக்கிறத இந்த வட்டத்தையே நாங்கள் கூறியிருக்கோம். இவ்வளவு வந்து ஒரு அடைக்கப்பட்ட பிரதேசம் உண்டு. இவ்வளவு பாருங்க 2வது அடைக்கப்பட்ட பிரதேசம் 2, அடுத்த இவ்வளவு 3, 4. இதான் நாங்கள் இருந்த வட்டத்துக்குள்ள ஒவ்வொரு பிரதேசத்தையும் புரிஞ்சு காட்டியிருக்கு. 4 உருவ பிரதேசங்கள் வருது. 4வது படிமுறை தெரியாத புறவிசையை சமநிலையை கருதி காண வேண்டும். அது இதில் தேவையில்லை என்றால் புறவிசைகள் ஒன்றும் காண தேவையில்லை. முதலாவது சட்டப்படலை உள்ளடக்கத்துக்கு எல்லா கூடு வரையணும். 2வது புறவிசைகளை சட்டப்படலை விலக்கி நீட்டி எல்லா கூடு வரை கொண்டு போகணும். 3வது அடைக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு இலக்கமிடணும். 4வது சமநிலையை கருதி தெரியாத புறவிசைகளை காணணும். இதில் தேவையில்லை என்ற புறவிசை காண சொல்லி 5வது இடிவிசைகள் தெரிந்த இடிவிசைகள் தெரியாத திசை தெரிந்த மூட்டிலே ஆரம்பித்து விசப்பல்கோணியா தொடர வேண்டும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா விசப்பல்கோணி நாங்கள் கீறவன் எப்படி என்றால் இடிவிசைகள் தெரியாத திசை தெரிந்த மூட்டில் ஆரம்பித்து இந்த படத்தை நாங்கள் கீற வேண்டி வரப்போகுது.
பாவம் பாருங்க என்ன மாதிரி என்றால் இல்லை நாங்கள் படங்களை கொண்டு போகலாம். அப்போ இதில் சுகமாயினான 1 2 விஷயம் பார்க்குறோம். முதல்ல 1 2 பாருங்க இங்கே வர்ற கீழ் நோக்கி வர இடஞ்சொலியாக தான் நான் இந்த படங்கிற போவின் குறிப்பிட்ட பயன்படுத்தி வந்தது இடஞ்சொலியாக தான் 1 2 டபிள்யூ. அப்போ 1 2 இலக்கத்தை போட்டோம்னா கீழே வர டபிள்யூ 1 2 இடஞ்சொலியாக பார்த்தா கீழே வரும் 1 2 இலக்கம் இங்கே 2 விசை வந்து கீழே வருது 1 2 டபிள்யூ. அதை கறி போட்டோம் 1 2 தான் முதல் கீழே 1 2 கறி போட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம்னா 3 2 இலக்கத்தை கீழே வழி கிடைக்கு 2 3 வந்து பாருங்க கிடையோடு 60 வகையாக இருக்குது. 2 3 2 இலக்கம் சரி 1 2 அப்போ 2 3 கிடையோடு 60 இதுக்கு சமாந்திரமாக கீறணும். 2ல் வச்சு கொண்டதுக்கு சமாந்திரமாக ஜஹரியாச்சு கிடையோடு 60 இலக்கத்தோட 30 வகை 2 3 இதுக்கு சமாந்திரமாக ஜஹரி கூட்டம். அடுத்த பாருங்க 1 3 1ல் வச்சு கொண்டு இதுக்கு சமாந்திரம் இந்த சமாந்திரம் இதுக்கு சமாந்திரமாக கிடையோடு 60 என்றால் இலக்கத்தோட 30 அதுக்கு சமாந்திரம் ஒரு கோட்டகரி கூட்டம். அப்போ 3 வேறுபட்டு போகும். 2ல இருந்து ஒரு சமாந்திரம் 3ல இருந்து ஒரு சமாந்திரம் 1ல இருந்து ஒரு சமாந்திரம் கறி 3 எடுத்தாச்சு. இனி நாங்கள் 4 கீறோம் 4 கீறா பாருங்க 3 4 கிடைக்கும் 3 4 அப்போ 3 2 இலக்கம் வைக்கணும் தெரியும் அதை வச்சு ஒரு கிடைக்கூட கீறியாச்சு. அடுத்த பாருங்க 1 4 இந்த கோடு 1 4 கிடையோட 30 இதுக்கு சமாந்திரமாகவே இருக்கும் 1 இதில் தெரியும் அதை வச்சு கிடையோட 30 ஒரு கூட்டம் இருந்தால் வேண்டாம் இங்கே வந்து 4 2 இலக்கம் இல்லை சந்திக்கும். அப்போ இதில் நாங்கள் பூரணமாக இந்த தகைப்பொழிப்படுத்த கீறியாச்சு. 4 பிரதேசம் வேண்டாம் 4 இலக்கம் இல்லை வர வேணும் 4 வந்தால் சரி எவ்வளோ தான் பேர் 4 இலக்கம் வந்துட்டு அப்புறம் என்ன செய்யறோம்னா கோல் இழுவ உதைப்பண்டு அவர்களை வேறுபடுத்தி காட்டணும்டா சரி கோல் இழுவ உதைப்பண்டு. ஏபி கோல்ல பாருங்க விசகான்ற எப்படி என்றால் ஏபி கோலுக்குரிய விசகான்ற என்றால் இந்த புள்ளியில வந்து நீங்கள் விரலை வச்சு கொண்டு இந்த புள்ளி கொடுத்து இந்த கோலுக்குரிய பேர் பார்த்தீங்கன்னா 4 1 இடங்குலியா தான் பேர் பார்க்க வேணும் 4 1 4 1 இலக்கம் வேண்டாம் பாருங்க 4 இங்கே இருக்கும் அங்கே போகுதுண்டா 4 1 இப்படித்தான் போறாரு 4 1 இங்கே போறதா இருக்கு 4 1 இங்கே போறதா இருக்கு என்றால் அதுக்கு பேர் உதைப்பு இவன் உதைப்பண்டு போட்டாது 4 1. அடுத்த பாருங்க இதுக்கு அடுத்த வேண்டாம் பாருங்க இந்த புள்ளி கொடுத்து இந்த கோலுக்கு பேர் 1 3 1 இங்கே இருக்கு 3 இங்கே 1 3 இதில் வச்சு 1 3 வாரம் இப்படி தான் வரணும் உள்ளோம் 1 3 அப்போ சரி 1 3 உடைச்சாச்சு அது உதைப்பு வருது. அடுத்த பார்த்தா இவர் பிடி இந்த புள்ளியில வச்சு கொண்டு பாருங்க இந்த இலக்கம் இந்த புள்ளி கொடுத்து பார்த்தா 3 4 பாருங்க 3 இங்கே 4 இங்கே அப்போ இந்த புள்ளியிலிருந்து பார்த்தா இஞ்சாலாம் போடும் இஞ்சால போடுறாரு இதில் இழுவ வருது அப்போ அதில் இழுவ குடிச்சாச்சு இதில் இழுவ வருவார். கடைசி வர் சிடிக்கு வருவோம் இந்த புள்ளி கொடுத்து பார்ப்போம் பேர் இந்த புள்ளி குறித்து அவற்ற பேர் வந்து தஞ்சுலிக்கா 2 3 2 3 2 இஞ்சோட 3 இஞ்சோட பாருங்க 2 3 இங்கே வர 2 3 அப்போ இங்கே வருதுல்ல உதைப்பு 2 3ன்றது உதைப்பில் குடிச்சாச்சு. அப்போ 4 கோலுக்கும் முழுவதப்ப குறிச்சு போட்டோம் இனி எவ்வளோ பெருமானம் வந்து போடணும். அப்போ ஏபி கோல் என்ற பாருங்க இதான் ஏபி அதில் வர்ற உதைப்பு அதில் பேர் 4 1 ஏபி கோல் இழுவையல்ல உதைப்பு இந்த நீளம் இவ்வளோ நீளம் போடணும். இவ்வளோ நீளம் போடுறா பாருங்க இது டபிள்யூன்னு ஏற்கனவே போட்டாச்சு. அப்போ எங்களுக்கு தெரியும் பாருங்க இதில் இது 30 பாகம் இது 30 பாகம் வரப்போகிற அந்த பெருமானம் டபிள்யூன்னு கிடக்கு ஏற்கனவே டபிள்யூன்னு கிடக்கு. காண வேண்டியது எங்களுக்கு இந்த 4 1 நீளம் மற்ற இந்த நீளமும் சமனாத்தான் இருக்கும் இது சமனா இருக்க போகுது இது 30 இது 30 என்றால் ரெண்டும் சமனா இருப்பார். ஏபியில வந்து இழுவையில் உதைப்பு வருதில் பாருங்க குறிச்சேன் படி பாருங்க ஏபியில உதைப்பு அடுத்த பிசியில உதைப்பு பிசியில இழுவையில் உதைப்பையில் போட்டு இதுக்கு டேஷ் பண்ணி போட்டு உதைப்பட்டு போட்டுருக்கோம். அடுத்த சிடிக்கும் பார்த்தீர்கள் என்றால் சிடிக்கும் உதைப்பு தான் வருது சிடிக்கு இங்கே டேஷ் பண்ணி உதைப்பு போட்டுருக்கோம். பிடிக்கு எடுத்தோம் என்றால் பிடிக்கு அதில் இழுவ வருது பிடி என்பது 2 இடம் இங்கே வருது இழுவ தான் உதைப்பு இல்லை இங்கே இழுவ வருது இவ்வளோ பெருமானம் என்றால் ஏபி என்பது எங்களுக்கு இதில் 4 1 வரணும் இந்த நிலத்தை எடுக்க போகிறோம் இந்த நிலம் எடுக்கிற வேண்டாம் பாருங்க இது டபிள்யூ கொண்டு வருது இவ்வளோ நிலம் இது இங்கேயும் சமனாக இருக்குது. அப்போ இது டபிள்யூ இதுவும் வந்து செங்குத்தாக இருப்பார் இவர் செங்குத்தாக இருக்க மாட்டா இது W/2 W/2 இது W/2 இது W/2 தான் வரும். இப்போ 2 W/2 வருதுன்னா W/2 கொசைக் 30 வருவார் ரெண்டா இந்த நிலம் W தான் வரப்போகுது இது W/2 வருவார் இது இங்கேயும் சமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் சமன் என்றால் இரு சமக்கம் முக்கோணமாக இருக்கும் W/2 அயல் பக்கத்தில் இந்த சம்பக்கம் என்றால் செக் கண்டு வரும் W/2 செக் 30 W/2 செக் 30 வருவார் W/2 செக் 30 W/2 செக் 30 2/√3 என்று வரும். அப்போ இந்த நீளம் வந்து இது பற்றினா W பக்கம் மூலம் 3 வருது
இது 1 3 இது மாறி வந்திருக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த பெருமானம் நாங்கள் காணத்தான் வேண்டி வருவார் பாருங்க. இதில் ஏவி என்ற நீளம் இவர் வர போகிறார். அப்போ நாங்கள் மற்ற இதுகளை அச்சுவத்துக்கு பார்த்தோம் என்றால் 1 3 முதல் 1 3 2 3 எடுப்போம். 1 3 2 3 இந்த 2 நீளம் சமனாக இருக்கும். இந்த 2 நீளம் சமன் அதை விட வர போதுண்டா பாருங்க. இது W/2 இது W/2 வருவார். அப்போ 2 W/2 என்று சொன்னால் W/2 sec 30 W/2 அது பக்கத்தில் சமகம் sec 30 வருவார். sec 30 2/3 வரும். அப்போ W/3 வருவார். இவர் இந்த நீளங்களை எல்லாம் மாறத்தான் பெற வேண்டும். W/3 வரும். இதெல்லாம் 1 3 என்ற BC-யும் 1 3 மற்ற CD-யும் BC-யும் CD-யும் உங்களுக்கு இந்த 2 நீளம் அதே தான் பெறுவார். ஒரே பெருமானம் வரும். மற்றது அடுத்த இந்த நீளத்தை பார்த்தீங்கன்னா இவர் 1 4 என்ற நீளம் வர போகுதுன்னு சொன்னால் இது இப்படி எடுத்தால் இது செங்கோணம் கோணமாக இருக்குது 90 இது 90. அப்போ எதிர்பக்கத்தில் இருந்து இங்கே நாங்கள் அயல் பக்கத்துக்கு வர போகிறோம். எதிர்பக்கத்தில் இருந்து அயல் பக்கத்துக்கு வந்தோம் என்றால் கொட்டு வரும். W/3 கொட் 30 W/3 கொட் 30 என்றது 3 வரும். அப்போ இந்த பெருமானம் W என்று வரும். W/3 கொட் 30 வரப்போகுது. கொட் 30 என்றால் 3 W என்று வரும். இவ்வளவுக்கு எடுத்தோம் என்றால் இது 30 90 W அயல் பக்கத்திலேருந்து செம்பக்கம் வர போகிறோம். அயல் பக்கத்திலேருந்து செம்பக்கத்துக்கு வந்தோம்னா செக் W sec 30 என்பது 2 W √3. இந்த பெருமானங்கள் மாற இப்படி தான் பெற வேண்டும். இல்லை இந்த பெருமானங்களை அதை மாற்றி தான் பெற வேணும். அதை போட்டோம்னா சரி. இது வரைக்கும் இந்த பெருமானங்கள்லாம் இந்த 2க்கும் ஒரே பெருமானமே. இந்த 3 ஒன்றும் 2 3 மற்ற 1 4க்கு 2 W √3யும் 1 4க்கு W ஒன்றும் பெறப்போகுது. சரி 70 குறிச்சு போட்டு அதில் பெருமானத்தை நாங்கள் சொன்ன வேண்டாம் எங்களுக்கு அந்த விட வருவார். சரி இந்த பெருமானங்கள் இதை மாற்றி விட்டோம்னா சரி. மற்ற பாருங்க அடுத்தது புவியீர்ப்பு மையம் சொல்லி இருக்கு. கீழே தரப்பட்டுள்ள உருவில் ABCD ஆனது ஒரு செவ்வட்ட கூம்பின் உயரம் எச்சை உடைய அடித்துண்டின் வடிவத்தில் உள்ள அடர்த்தி ரோவை உடைய ஒரு சீர்திண்ண பொருளை வகை குறிக்கின்றது. அதன் வட்ட தளமுகங்களின் விட்டம் ABACD 2 ஆகும். அதன் திணிவு தந்திருக்கெனவும் அதன் திணிவு மையம் G ஆனது சிறிய வட்ட முகத்தின் மையத்திலிருந்து தூரம் 17 எச்சங்கள் 28 உள்ளது எனவும் தொகையிடலால் காட்டு கண்டு கட்டு பாப்போம். அப்ப என்ன மாதிரி இருக்க போறாருன்னா பாருங்க. இதை நாங்கள் X அச்சு எடுக்கிறோம். இது Y அச்சு எடுத்துக்கிறோம். இதான் அந்த கூம்பு துண்டு வருது. இவ்வளவு தான் கூம்பு துண்டு. இது A/2 இது A என்று போடுறோம். இதான் H இவ்வளவு தூரம் H இவ்வளவு 2H என்று வருது. இதுக்குரிய நீளத்தை இதில் X என்று வெப்பம் வச்சால் இது இந்த சின்ன துண்டு நீளம் டெல்டா X வரும். இந்த கோணம் தான் இதில் ஆல்பாண்டு வருவார். இதில் H என்று எழுதும் பாருங்க. இந்த H என்று எழுதினோம் என்றால் முழு நீளம் இவ்வளவு நீளம் வந்து A இவ்வளவு ஆல்பாண்டு கொடல்பா இவ்வளவு நீளம் A கொடல்பா. எதிர்பக்கத்திலிருந்து அயற்பக்க நீளம் அடைஞ்சா கொட்டு வருவார் A கொடல்பா. இவ்வளவு நீளம் வரைக்கும் A/2 கொடல்பா சேர்த்தோம்னா A/2 கொடல்பா தான் வருவார் H இருக்கு. சரி அப்ப இப்ப நாங்கள் இவற்றை திணிவு காண போறோம். இதுக்குரிய MR எடுப்போம். இந்த நாங்கள் கருதின கீழத்துக்குரிய திணிவு அது ஒரு உருளை வடிவத்தில் இருக்கிறார். உருளையின் கன அளவு πr வர்க்கம் H. அப்ப MR என்றது π R என்றது பாருங்க இது X இது ஆல்பாண்டா இவ்வளவு வந்து X tan ஆல்பா வருவார். πr வர்க்கம் வந்து X tan ஆல்பாண்ட வர்க்கம் அடர்த்தி ரோ தர டெல்டா X அடர்த்தி ரோ தர அங்கால டெல்டா X என்று வருவார். அடர்த்தி ரோ தர இந்த πr வர்க்கம் H π உருளையின் கன அளவு πr வர்க்கம் H ரோ என்று வருவார். H ரோ பை சரிதான் R வர்க்கம் πr வர்க்கம் உயரத்துக்கு பதிலாக தான் இந்த டெல்டா X போட்டுருக்கோம். சின்னம் தானே அப்ப டெல்டா X அடுத்து ரோ வருது. அப்ப இதைத்தான் பார்த்தோம்னா π ரோ X வர்க்கம் இந்த டெல்டா X tan வர்க்கம் ஆல்பா வருது. அப்ப இந்த திணிவு நாங்கள் எடுக்கணும் வேண்டாம். இவரை திணிவு எடுக்கிறோம்னா தொகை இருக்கு. H ல இருந்து 2H வரைக்கும் H ல இருந்து 2H வரைக்கும் இவர் எழுதிக்கிறாரு. ஆனா இதுல எழுதிக்க என்ன நடக்கும் டெல்டா X என்றது dx என்று வருது. அப்ப இத பாருங்க π ரோ tan வர்க்கம் ஆல்பா அவளம் வெளியில எடுக்க வேண்டாம். X வர்க்கம் dx என்றதான் வருது. X வர்க்கம் X கணத்தின் 3 H ல இருந்து 2H வரைக்கும் கொண்டு வர போறோம். H ல இருந்து 2H வரைக்கும் கொண்டு வர போகுது. அப்ப அதை கொண்டு வந்து ஊழிய காண பாருங்க. உண்டு இந்த மூன்று கொண்டு வெளியில விட்டா உண்டு 3 π ரோ tan வர்க்கம் ஆல்பா 8H கனம் சாய H கனம். அப்ப
அப்போ எங்களுக்கு வந்து 7 h கனம் கீழ் 3 வரும். 7 h கனம் கீழ் 3 வருது. இதில் வரைக 7 h கனம் இதில் h கனம் கீழ் 3 பைரோ tan அல்பாக்கு பாருங்க சொல்லுங்க. tan அல்பான்றது இதான் அல்பான்னு சொன்னாங்க. இதான் அல்பாண்டா tan அல்பான்ற எவ்வளோ வருமென்றா பாருங்க. எதிர்பக்கம் a/2 கீழ் அயல் பக்கம் எவ்வளோ h. அதான் என்ன போட்டுருக்கு a/2h என்று வருது. a/2h தான். அப்போ இதை சொல்லி கேட்கான்னு பாருங்க. இதில் வந்து 7 வரும். இதில் வகிச்ச 4 நான் 12 h வர்க்கம் மட்டுப்பட்டால் மேல் ஒரு h பைரோ a வர்க்கம் வர்றாரு. ஆனால் இல்லபடியாக வருது. உங்களோட திணிவு கேட்டால் அதான் கேட்டுருக்கேன். ஓகே, அந்த திணிவு அவ்வளோதான் வரப்போகுது. அப்போ இனி பார்த்தோம் என்றால் இவற்றை திணிவு மையத்துடன் காணப்போகிறோம். சமச்சீரின்படி திணிவு மையம் OX வழியே இருக்கும் என்று வருவார். சமச்சீராக இருக்கிற வழியே இவற்றை திணிவு மையம் இந்த OX வழியே இருக்க போகுது. இதான் ஓன்றது. இந்த ஓன்ற புள்ளி இது OX வழியே இருக்க போகுது. சரிதானே? அதுதான் சொல்லியிருக்கு. சமச்சீரின்படி திணிவு மையம் OX அச்சு வழியே இருக்கும் என்றால் அந்த எக்ஸ் பார் எழுதுறோம். இந்த திணிவு தர அதுக்குரிய தூரத்தின் கீழ் உங்களுக்கு தெரியும் தியரி. திணிவு தர திணிவுக்குரிய தூரம் இல்லை. திணிவு வளமொழி இருக்கிற தூரம் வந்து எக்ஸ். பட் அந்த தூரம் வந்து எக்ஸ். இந்த தூரம் திணிவு தர தூரம் அதுக்கு கீழ் மொத்த துணி மட்டும் வருவது. கீழே மொத்த துணி எக்ஸ் பார் என்றது உண்மைக்கு என்னென்று வரும் என்றால் இது இந்த மைய தூரம் என்னென்று வருவது எக்ஸ் மார் சிக்மால போட்டால் எம்ஆர் எக்ஸ்ஆர் என்கிற சிக்மா எம்ஆர் என்று வரும். அதுதான் நான் தொகையீட்டுகளை வந்து போடுறேன். எம்ஆர் என்றால் திணிவு சரி எக்ஸ்ஆர் என்றால் ஈர்ப்பு மைய தூரம். அதான் இதில் வந்து எக்ஸ் என்று வருது. கீழே வந்து எம்ஆர் என்றால் மொத்த துணிவு. அதான் இதில் போட்டிருக்கு. மொத்த துணிவு என்று போட்டால் இதுக்கு தான் நாங்கள் தொகையிட்டு இருக்கிறோம். தொகையிடைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மாறிலிகளை வழியில் எடுத்து தொகையிட்டு விட்டியல் என்றால் அதுக்குரிய விட 45 எச்சங்கள் 28 வரை இதை வழியில் எடுத்து தொகையிட்டு கிடக்கு. இதில் பைரோ tan வர்க்கம் ஆல்பா வழியில் எடுக்கலாம். எக்ஸ்கணத்துக்கு தொகையிட கூட வேண்டி வரும். இதோட சுருக்கி விட்டியலட்டா இந்த விட வரலாம். சரியில்ல? அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கேட்ட கேள்வி என்றால் அந்த அடித்துண்டிலேருந்து மைய தூரம் வந்து எக்ஸ் பார்லேருந்து எச்சா கழிக்கணும். எக்ஸ் பார்லேருந்து எச்சா கழிச்சாச்சு தான் வரும் இந்த தூரம். நீ பாருங்க இதுலேருந்து தான் தூரம் கேட்டேன். அப்போ எங்களுக்கு வர துணி மைய தூரம் எக்ஸ் பார்லேருந்து இந்த எச்சா கழிச்சு விட்டியல் எவ்வளோ தூரம் எச்சா கழிச்சு விடணும். எக்ஸ் பார்லேருந்து எச்சா கழிச்சு விட்டால் எங்களுக்கு அந்த தூரம் வரப்போகுது. எக்ஸ் பார்லேருந்து எச்சா கழிச்சு கிடக்கு 17 எச்சுகள் 28. சமச்சீரின்படி பை பார் சைவர் 2 வருது. அதாவது பை எச்சில் வராது. எக்ஸ் எச்சில் நீங்கள் வரப்போகிறார். அப்போ சரி திணிவையும் நான் திணிவு மைய தூரத்தை கண்டாச்சு. இனி நாங்கள் அங்கால வருவோம். திணிவு மைய தூரம் ஓகே. திணிவு மைய தூரம் கண்டாச்சு. இனி பார்த்தோம் என்றால் அங்கால தியரியின்படி அங்கே கேள்வியை பார்த்துங்க பாருங்க. இவ்வளோ முடிஞ்சது. அங்கால பார்ப்போம். அடியாரை அரை ஏழையும் உயரம் h/2 உடைய ஒரு சொப்பட்ட திண்மக்கூம்பு BABயை உடைவதன் மூலம் அடித்துண்டு ABCDயில் இருந்து ஒரு திண்மப்பொருள் J பெறப்பட்டுள்ளது. Jயின் திணிவு மையம் G1இன் தானத்தை காண்க. அந்த இதில் பாருங்க உருவம் கிடக்கு. இதில் இப்படி ஒரு சின்ன உருவத்தை குறைஞ்சு எடுத்து விட்டால் மிச்சத்தின் இந்த திணிவு மைய தூரத்தை காணட்டான். மிச்சத்தின் திணிவு மைய தூரம் J என்றது இல்லை நீக்கப்பட்ட மிச்ச பகுதி தான் J. இது அகற்றி இந்த கும்ப காட்டினக்கூடிய திணிவு மைய தூரத்தை G1 காணட்டான். சரி அதுக்குரிய பார்ப்போம். அப்போ G1 காண்ற பார்த்துட்டு மிச்சத்தை வருவோம். பாருங்க அதுதான் இந்த பொருள் என்று எடுக்கிறோம். திணிவு என்று எடுக்கிறோம். ஏபியில் இருந்து திணிவு மைய தூரம் என்று எடுக்கிறோம். பொருள் ஒன்று அந்த அடித்துண்டு கூம்புண்டு அடித்துண்டு மற்ற இந்த சின்ன கூம்பொண்டு அகற்றுறோம். BAB என்ற அந்த கூம்பு அகற்றுறோம். அதொண்டு எஞ்சியதைத்தான் J என்று சொல்றாரு. அந்த எஞ்சியதை J என்று எடுக்கிறோம். திணிவு ஏபியில் இருந்தாலும் திணிவு மைய தூரத்தை அங்கே போட்டுக்கிறோம். அடித்துண்டுன்றது முதல்ல திணிவு எடுத்த நாங்கள் கூம்பு துண்டுன்ற திணிவு எடுத்த நாங்கள் இதில் இதான் அந்த 7×12 பைரோ A வர்க்கம் H வருது. ஏபியிலிருந்து இருக்க திணிவு மைய தூரம் நாங்கள் பண்ணாங்க 17 28. இது சின்ன கூம்பு BAB என்ற சின்ன கூம்பு. சின்ன கூம்புக்கு கனடா படுத்தியலண்டா பாருங்க. சின்ன கூம்புக்கு இந்த சின்ன கூம்பு என்ற கனடா வந்து பார்த்தீர்கள் 1/3 பை R வர்க்கம் H. 1/3 சரி பை R வர்க்கம் வந்து இவற்றை R வந்து A/2. அப்போ இதில் வந்து 1/3 பை R வந்து A/2 வர்க்கம். உயரம் வந்து இவ்வளவு உயரம் சொன்ன எவ்வளவு அடியார் A/2 சொல்லியிருக்கிறார். உயரம் H/2. அந்த தூரம் வந்து H/2. 1/3 பை R வர்க்கம் வச்சுப்பாங்க H/2 அடர்த்தியால் பெருக்க வேண்டி வர அவர்கிட்ட திணிபடுத்துறாங்க. இதைத்தான் சொல்லிக்கினா பாருங்க.
இதில் 4 வரும் பார்த்துச்சா 4 2 8 3 24 பை ஏ வர்க்கம் எச் ஓ கீழ் 24 வரை இதான் இதில் போடப்பட்டது. இதான் இதில் போட்டுக்கிற இந்த சின்ன கூம்புண்டு கூம்புண்ட திணை மையத்துடன் இதில் இருந்து 1/4 உயரம் வருவர். 1/4 உயரம் எவ்வளோ h/2 h/2 சேர்த்து h 8 வருவர். அதான் இதில் போடப்பட்டது பார்ப்போம். அது வருவோம் ஒரு எஞ்சியதுக்குரியது எடுத்தோம்னா சரி எஞ்சியதை நாங்கள் பார்த்தா சரி எவ்வளோ தான் வர போடுவோம். சரி பார்ப்போம். இப்போ இந்த சொன்ன வந்தவன்டா பாருங்க. இதான் கும்பு துண்டு அந்த சொன்னார் அடி காட்டினா நான் வந்து அவற்றை திணி மையத்துடன் சரி எஞ்சியதுன்னு சொல்லியிருக்கல அந்த ஜே என்பது இதில் இதை கழிச்சு விட வேண்டும். கழிச்சு விட்ட என்ன வருமானம் கூட வருது காண வேண்டிய வரங்க போட்டாச்சு. அப்போ இதுக்குரிய திருப்பத்தை நாங்கள் எழுதுறோம். திருப்பம் எழுதுறோம் பாருங்க. இதை இங்கே இருக்கிறோம் எழுதுறதுக்கு சாய இவரை இங்கே இருக்கிற நீக்கிறபடியா கழிக்க வேண்டும். சேர்க்க வேண்டி வந்துச்சுன்னா கூட்ட வேண்டி வரும். ஒரு திருப்பம் தான் இதில் எழுதுறோம். இன்னைக்கு அந்த வையச்சு பற்றிய திருப்பத்தை தான் இதில் எழுதுறோம். வையச்சு பற்றிய திருப்பம் எழுதுறோம் இல்லை வர்ற. அப்போ இது தர இந்த தூரத்தை போட்டாச்சு சாய இது தர இந்த தூரத்தை போட்டாச்சு சமன் இது தர இதுன்னு பெருக்கல் வருது. இதை சுருக்கேக்க எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு வருது 67 எச்சங்கள் 104. அப்போ 67 எச்சங்கள் 104ன்றது எங்கேண்டா இதில் இருந்து இவற்ற தூரம் இந்த தூரம் தான் 67 எச்சங்கள் 104 இந்த தூரம். சரியா? இனி அங்கால சின்ன கேட்ட பார்ப்போம். அங்கால பகுதி இருக்க மேலே பார்த்து கொண்டு வருவோம். என்ன சொல்லி இருக்கின்றதை ஆரம்பம் கேள்வி வருவோம். பெரிய முகத்தின் கருதியின் ஒரு புள்ளியிலிருந்து பொருள் ஜே சுயாதீனமாக தொங்கிடப்பட்டுள்ளது. பெரிய முகத்தின் கருதியில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பொருள் ஜே சுயாதீனமாக தொங்கிடப்பட்டுள்ளது. 40 ஜேயின் சமச்சீரச்சு நிலக்குடன் கோணம் பீட்டா ஆனது இந்நாள் தரப்படும் என கேட்டிருக்கு. இந்த பெரிய அப்படின்றது இதுல ஏதோ உள்ள கட்டி தொங்க விடுறாரு டீல கட்டி தொங்கிட போயிடும். இந்த பொருளை கட்டி தொங்க விட்டோம்னா சமச்சீர் கூட இந்த நடுவார போற சமச்சீர் கூடு நிலையத்தோட ஆகிற அங்கே இருக்கு. நிலையத்தோட ஆகிற குணமன்ற இருக்கு. அதுதான் இந்த படம் வருது பார்ப்போம். இல்லை பாருங்க அந்த படத்தில் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு டீல கட்டி தொங்க விடுறோம். இதான் அந்த நிலையத்து கூடன்றது. இதான் அந்த நிலைக்குத்தா இருக்கிறார் இவர் நிறதாக்குது இஞ்ச. அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் சுயாதீனமாக கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால் பொருளை கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால் தொங்கற்புள்ளியையும் ஈர்ப்பு மையத்தையும் இணைக்கிற கூடு தொங்கற்புள்ளியையும் இல்லை திணிவு மையத்தையும் இணைக்கிற கூடு நிலைக்குத்தா இருப்பார். இதான அந்த நிலைக்குத்து கூடு சமச்சீர் கூடன்ற இவர். இந்த குடம் தான் உங்கள்கிட்ட கேள்வி. இதில் ஆகிறவனே தான் பீட்டா. இதை தான் கேட்டது. இப்போ பீட்டா ஆகிற பாருங்க சிம்பிளாக வருவார். இந்த கோணத்தில் அடுப்பியா இந்த கோணத்தில் டேன் அடிக்கணும்ட்டா சரி அதுதான் அடுப்பாட்டுருக்கு. இல்லை இந்த நீளமணி இருக்கு எவ்வளோ நீளம் முழுப்பல் மூளை வேண்டா பாருங்க எச் அண்டு வரும் எவ்வளோ நீளம் எச். அதில் இருந்து தான் கழிச்சு விடும். எச்சில் இந்த தூரத்தை இந்த தூரம் வந்து நான் எடாக்கு 67 எச்சங்கள் 104 கழிச்சு விட்டோம்னா இவ்வளோ வருது. அதான் கழிச்சல் இருக்கான். டேன் பீட்டா எதிர்பக்கம் வந்த படம் ஏ இதே வைப்பு இதே ஏக்கு இந்த படத்தையும் போட்டுக்கிறோம். அதுதான் சொல்லிக்கிறார் 104 எச் 104 ஏன்கள் 37 எச். சரியா? இதைத்தான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கு. கட்டி தொங்க விட்ட பொருள்கிட்ட சமாளிட்ட கோவிட் மையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கேள்வி வரும். தியரி ஒன்று கேட்பாங்க. என்ன தியரியும் பெறும்னு சொன்னால் அதில் இருக்கிற தியரிகள் சீரான கோளுண்ட திணை மையம் காணலாம். அதில் இருப்பு மையம் கேட்கிறது. வட்ட வில்லுக்குரியது கேட்கலாம். ஆரைச்சிறை வடிவ அடருக்கு கேட்கலாம். திண்ம அரைக்கூடம் திண்ம கூம்பு பொள்ளரைக்கூடம் பொற்கூம்பு இந்த 7ல் ஏதாவது தான் கேள்விப்படும். சில நேரம் 2 தியரியும் கேட்கிறது. தியரியை கேட்டு பிராங்கால வர்றது பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்ட பொருட்கள்கிட்ட சமநிலையில கேட்கலாம். இது அப்படிதான் நிற்குது. அதெல்லாம் தளங்கள் மீது உறுதிப்பாடு. ஒரு தளத்தில் ஒரு பொருளை வச்சா அதில் உறுதிப்பாடு. ஒரு தளத்தில் ஒரு பொருள் கேட்க 3 விதமான உறுதிப்பாடு வரும். தளத்தில் ஒரு பொருள் இருந்தால் 3 விதமான உறுதிப்பாடு வரும். 2 பாருங்கோ. ஒரு பொருள் ஒன்று இப்படி இருக்கிற 2 வெப்பம் 3 விதத்தை சொன்னவென்றால் ஒரே பொருள் தான். இது இந்த நிற இந்த புள்ளியில தாக்கம் என்று சொன்னால் இந்த நிற தாக்கம் என்றால் இதுக்காலே மரதாக்கம் வரும். இது வந்து உறுதி சமநிலை என்று சொல்லப்படும். உறுதி சமநிலை. 2வது இதுக்குள்ள நிறதாக்கி சென்றா இதுக்குள்ளால போகும் இந்த நிற வருவர் மரதாக்கம் இந்த கூடலே வருவர். இது வந்து கவலும் தருவாயில இருக்குது. இந்த நிற இஞ்சால தாக்கம் என்றால் இப்படி வருது. நிறதாக்கினால் மரதாக்கம் அங்க போக மாட்டேது. இதெல்லாம் மரதாக்கம் வருவர். 3வது சந்தர்ப்பம் பொருள் கவிழ்ந்து விழும். இதுல சமந்த குளம் பொருள் கவிழ்ந்து விழுந்துடும். இது கவலம் தருவாயில இருக்கும். இது உறுதி சமநிலை கட்டாயம் சமநிலையிலே இருப்பார். தளங்கள் மீது உறுதிப்பாடு வந்து இந்த சிஸ்டத்துக்கான போய் கொண்டிருக்கும்.
மற்றது கட்டி தொங்க விட்ட சமநிலை என்றால் தொங்கற் புள்ளிகள், இந்த தொங்கற் புள்ளிகள் ஈட்மையத்தை நினைக்கிற கூட நிலைக்கு தொண்டதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேள்வி வருவார். இது அதுதான் வந்திருக்கு. தியரி கேட்பான். அப்படி உயிர்மையத்தில் தியரி கேட்டுத்தான், சரி 2 தியரியும் கேட்கறது கேட்டுத்தான் கேள்வி கேள்விப்படும். அது சீரான கோல் என்று அது பொதுவாக கேட்கிற குறைவு. வட்டவில் அரைச்சிறை வடிவாடர் திண்மக்கூம்பு திண்ணரைக்கூடம் பொற்கும்பு புள்ளரைக்கூடம் இதுவரைக்கும் வருவார். தியரியை கேட்டு கேள்வி வரும். தொகையிட்டு தான் தியரிகள் செய்கிறது. கட்டாயம் செய்ய தெரிய வேணும். தியரிகள் எல்லாம் எழுதி நீங்கள் நிறுவக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இது கட்டி தொங்க விட்ட பொருண்ட சமநிலையில இந்த கேள்வி அங்கே வந்திருக்கு. அதுதான் நாங்கள் இந்த ஒரு இதை குடஞ்செடுத்து போட்டோம்னா குடஞ்செடுத்தா அப்புறம் வர்ற இந்த துண்டு தான் உங்களுக்கு ஜே. இந்த ஜே இந்த திணிவு மைய தூரத்துக்கு இருக்கீங்கன்னா அப்புறம் இந்த பெரிய வட்ட விளிம்பில் இது கட்ட தொங்க விட்டால், பெரிய வட்ட விளிம்பில் இப்படி கட்டி தொங்க விட்டவன்டால், பெரிய வட்ட விளிம்பில் இதை கட்டி தொங்க விட்டோம் என்று சொன்னால் இந்த சமச்சீர் கூட இலக்கத்தோட ஆகிற கோணத்தை தான் கேட்டது. அதை நாங்கள் சொல்லி முடிக்கலாம். அவ்வளோ உண்டு. சரி, நாங்கள் இனி கடைசி கேள்வி இதில் 14, 15, 16 சரி, கடைசி 17வது கேள்வி. இரண்டாம் தெரியும் 2 வருவர், ஒன்று நிகழ்தகவு, மற்றது புள்ளி விவரவியல் என்று வரும். கடைசி 17வது ஏற்பாடு பாருங்கோ. நிகழ்தகவு கேள்வி. விவசாயி ஒருவரிடம் A, B என்னும் இன கோழிகள் மாத்திரம் இருக்கின்றன. முட்டை உற்பத்தியில் 70% A இன கோழியிலிருந்து கிடைக்கின்றது. A இன கோழிகள் இடும் முட்டைகளில் 30% பெரியனவும் 50% நடுத்தர அளவுள்ளனவும் எஞ்சியவை சிறியனவும் ஆகும். B இன கோழிகளுக்கு நேரொத்த சதவீதங்கள் இடமேலுதுங்க பெரியது நடுத்தரம் சிறியதுன்றது 40%, 30%, 30% ஆகும். முட்டையின் நிறம் கபில நிறம் அல்லது வெள்ளை. முட்டை வந்து 2 நிறத்தில் இருக்கலாம். ஒன்று கபில நிறம் அல்லது வெள்ளை. ஒவ்வொரு இனத்தின் பருமனும் சார்ந்திருப்பதில்லை. அதில் ஒரு முக்கியமான வசனம் இல்லை. ஒவ்வொரு இனத்திலும் பருமனை சார்ந்திருப்ப, ஒவ்வொரு இனத்திலும் பருமனை சார்ந்திருப்பதில்லை என்ற முக்கியமாக சாரா நிகழ்ச்சி என்ற சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாரா நிகழ்ச்சி என்ற இதில் சொல்ல வேண்டாம். என்ன கொண்ட பாருங்க, சாரா நிகழ்ச்சி A, B என்ற 2 நிகழ்ச்சிகளாக இருக்கு. அவை சாரா நிகழ்ச்சியா இருந்தால் PA இடவட்டு B என்றது PA into PB என்று வருகிறது. இதை விட இப்படின்னு சொல்லலாம். A என்ற நிகழ்ச்சி நடந்தா பிறகு B என்ற நிகழ்ச்சி நடக்குது. இது சாரா நிகழ்ச்சி என்ற ஏல தங்க இல்லை என்றால் நேர இது PB என்றும் போடலாம். இந்த முடிவில் இருந்துதான் உண்மைக்கு இது வருகிறது. இந்த முடிவில் இருந்தால் இது வார சாரா நிகழ்ச்சி என்றால் தான் PA இடப்பட்டு B வந்து PA into PB என்று வரும். தேவையான இடங்களில் பயன்படுத்தினா இதை பயன்படுத்த வேண்டி வரும். அதாவது A என்ற நிகழ்ச்சி நடந்தா பிறகு B என்ற நிகழ்ச்சி நடக்குது. A நிகழ்வு அல்லது நிகழாமை B இன் நிகழ்வை பாதிக்காட்டி அது சாரா நிகழ்ச்சி என்று சொல்றோம். A என்ற நிகழ்வு அல்லது நிகழாமை B இன் நிகழ்வை பாதிக்காதுன்னா சாரா நிகழ்ச்சி. வேண்டாம் நேர PB என்று போடலாம். என்ன மாதிரி வந்தா பாருங்க, இது PB இன் கிளை இப்படி நிபந்தனை எழுதிக்க பாருங்க. இல்ல பாருங்க PB இன் கிளை எழுதலாம். PA இடவட்டு B இன் கீழ் PA என்று வருவார் நிபந்தனையின்படி. சமனிஞ்ச PB இதை குறுக்க வரைக்கும் எழுதலாம். நான் சொன்ன முடிவு. அப்ப இதங்களுக்கு இதை வச்சு கொண்டு இதை எடுக்கலாம். இதை தேவைப்பட்டால் நாங்கள் எடுக்கலாம். சொல்லுவோம் பருமனை சார்ந்திருப்பதில்லை. இதில் முக்கியமான சார்ந்திருக்கீர்கள் சொல்லியிருக்கு. சாரா நிகழ்ச்சி என்றால் வலியுறுத்திக்கணும். சரி, ஏயின் முட்டைகளில் 20% B இன் முட்டைகளில் 50% கபிலன்றமானதாம். பாருங்க என்னென்றால் A என்றது 70% முட்டைகள் எடுமண்டும் அவ மிச்சம் B என்றது 30% முட்டைகளை தான் இடப்போகுது. A என்றது 70% முட்டை என்று சொன்னா B என்றது 30% முட்டைகளை இடும். A என்ற முட்டையில 3 விதம் வரும். ஒன்று பெரிய முட்டை வருது, நடுத்தர முட்டை வருது, சின்ன முட்டை வருது. அதே மாதிரி B என்றையும் பெரிய முட்டை, நடுத்தர முட்டை, சிறிய முட்டை வருது. இவைகள்ல இந்த முட்டைகள்ல நீ பார்த்தீங்கன்னா 2 நிறம் வருது. வெள்ளன்ற முட்டையாயும் இருக்கலாம், அல்ல கபிலன்ற முட்டையாயும் இருக்கலாம். இதை பற்றி தான் சொல்லி இருக்கிறோம். சரியா? இன்னொரு விவசாயி ஒருவரிடம் A, B என்னும் இன கோழிகள் மாத்திரம் இருக்கின்றன. முட்டை உற்பத்தியில் 70% A இனது கோழியிலிருந்து கிடைக்கின்றது. A இனது கோழிகள் இடும் முட்டைகளில் 30% பெரியனவும் 50% நடுத்தர அளவு எனவும் எஞ்சியவை சிறியனவும் ஆகும். B இன கோழிகளுக்கு நேரத்த சதவீதங்கள் முறையே 40%, 30%, 30% ஆகும். முட்டையின் நிறம் கபில நிறம் அல்லது வெள்ளை. ஒவ்வொரு இனத்திலும் பருமனை சார்ந்திருப்பதில்லை. A முட்டைகளில் 20%, B முட்டைகள் 50% கபில நிறமானதாம். மற்றது கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட், ஒரு முட்டை பெரிதாக இருப்பதற்கான நிகழ்வு, ஒரு முட்டை கபில நிறமாக இருப்பதற்கான நிகழ்வு, ஒரு முட்டை பெரிதாகவும் கபில நிறமாக இருப்பதற்கான நிகழ்வு. கபில நிற முட்டைகளில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் முட்டையின் பருமன் ஆகியவற்றை காண்போம். ஓகே பாவம்.
சரி, இப்போ வருவோம் பாருங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கின்றால், இதில் நாங்கள் இந்த ரெண்டா இதை பிரிக்கிறோம். இதில் ஏ இங்கே பி என்று எடுக்கிறோம். ஏ என்றதில் 70% முட்டைகள் நாங்கள் வரக்கூடிய ஏல, பியில் அப்போ மிச்சம் 30% முட்டைகள் வந்து பியில இருந்து வரக்கூடியதாக இருக்குது. அப்போ ஏ என்றது ஒரு இன கோழிகளாக இருக்கும், பி என்ற இன்னொரு இன கோழிகளாக இருக்கும். அதில் பார்த்தீர்கள் என்றால் பெரிய முட்டை எல் பெரிய முட்டை, நடுத்தர முட்டை மீடியம், இது சிறிய முட்டை. இது பெரிய முட்டை வந்து உங்களுக்கு 80%, 30% என்று சொல்லியிருக்கிறார். 30/100 இது. சிறிய முட்டை வந்து நடுத்தரம் வந்து 50/100, மற்றது 20/100. மொத்தம் சேர்த்து விட்டால் மேலே 100 வர வேணும். இது ஏண்டையில் பெருசு, நடுத்தரம், சின்ன நண்டை வருது. சிறிய முட்டையில் 40, அதாவது பியின்டையில் சிறிய முட்டைகள் வந்து பெரிய முட்டைகள் வந்து 40, நடுத்தர முட்டைகள் வந்து 30 வருது, மற்றது சின்ன வந்து 30. அதாவது நாங்கள் பிடிச்சிக்கிறோம். இல்லைன்ற பெரியதுன்னு சொல்லியிருக்கோம், எம்ன்ற நடுத்தரம் மட்டும், எஸ் என்ற சிறியதுன்னு சொல்லியிருக்கிறோம். டபிள்யூன்றது வெள்ளை முட்டை, டபிள்யூ டேஷ் கபிலம் சொல்லியிருக்கு. இப்போ முதல் ஏபி என்ற 2 இன கோழிகள் முட்டைகள் எடுக்கிறோம். இது 60%, 30% தான் வருவேன். அதில் பெருசு, நடுத்தரம், சின்ன நண்டு எடுக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி வருது. இன்னொன்றா பிரிக்கிறோம் என்னென்னா, ஏபி என்றால் தான் பிரிக்கிறோம். 70% ஏ முட்டைகள், பி முட்டைகள் 30%. அதில் நிறத்தை வச்சிருக்கிறோம் பாருங்க. வெள்ளை என்ற டபிள்யூ என்றும் கபிலம் என்ற டபிள்யூ டேஷ். இந்த ஏயில் 20% என்ன சொன்ன முதல்ல, ஏயில் 20% கபிலன்றமான முட்டைகளாகும். அப்போ 80% வெள்ளை முட்டையாக இருக்கும். பிஎன்டேல 50% தான் கபிலன்றமான முட்டை, அப்போ 50% வெள்ளன்றமான முட்டையாக இருக்கும். முதலாவது கேள்வி, பெரிய முட்டையா இருக்கிறதுக்கு என்ன நிகழ்வு வந்து கேட்ட. பெரிய முட்டை என்றால் ஏ இந்தியாவில் பெரிய முட்டை வந்திருக்கலாம், அல்ல பி இந்தியாவில் பெரிய முட்டை வரலாம். அதான் 70/100 தர 30/100 சக 30/100 தர 40/100 தசம் 3 வருது. அடுத்தது ரெண்டாவது கபில நிற முட்டையா இருக்கிறது கேட்டது. கபில நிற முட்டையை பாருங்க. ஏ இந்த முட்டையால கபில நிறம் பெறலாம், டபிள்யூ டேஷ் கபிலம். அதான் பி இந்தியாவில் கபில நிறம் பெறலாம். அதான் 70/100 தர 20/100, 30/100 தர 50/100. அதை எடுத்தோம்னா தசம் 29 வருது. சரி, அடுத்த பார்ப்போம். அடுத்த பகுதிக்கு என்னென்னு பார்ப்போம். இது 2 வந்துட்டு மற்ற சொல்லியிருக்கு, அதை பார்ப்போம். பாருங்க, அடுத்த கேள்வி என்னென்றால், ஒன்று ஒரு முட்டை பெரிதாக இருப்பதற்கான கண்டார், மற்ற ஒரு முட்டை கபிலன்றமாக இருக்கிறார்கள். ஒரு முட்டை பெரிதாகவும் கபிலன்றமாகவும் இருப்பதற்கான கண்டார். விடப்பட்டு பெரிதாகவும் கபிலன்றமாகவும் இருக்கிறது. பெரிதாகவும் கபிலன்றம் பாருங்க. எல் பெரிதும் கபிலன்றம் டபிள்யூ டேஷ். ஏற்கனவே சாராணி வட்டின்னு சொல்லியாச்சு. முதல்ல நான் சொன்னேன், தனித்தனி பிறப்பெல்லாம் எடுக்கலாம். பிஎல் இன்டு பி டபிள்யூ டேஷ். பிஎல் ஏற்கனவே கண்டாச்சு, தசம் 3, பி டபிள்யூ டேஷ் தசம் 29 பெருக்கி விட்டோம்னா அது சரி. அது இந்த அளவு சரி. பெரிதாகவும் இருக்கணும், கபிலன்றமாகவும் இருக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்க, என்ன மாதிரி. அடுத்த கேள்வி, கபில நிற முட்டைகளில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் முட்டையின் பருமன் ஆகியவற்றை காணும். அது என்ன கருத்து என்றால், கபில நிற முட்டையில பெரிய முட்டை கூடுதலா இருக்குமோ, கபில நிற முட்டையில நடுத்தர முட்டை கூடவா இருக்குமோ, கபில நிற முட்டையில சின்ன முட்டை கூடவா இருக்குமோ காண வேணும். கபில நிற முட்டைகள்ல பெரிய முட்டை கூடவா இருக்குமோ, அல்லது வந்து நடுத்தர முட்டை கூடவா இருக்குமோ, அல்ல சிறிய முட்டை கூடவா இருக்குமோன்றதை நாங்கள் காண போறோம். அவ தனித்தனியாக பார்க்க போறோம் பாருங்க. அதான் என்ன மாதிரி என்றால், கபில நிற முட்டையா இருக்கணும், அது பெரிய முட்டையா இருக்கணும். சாரா நிகழ்ச்சி என்றால் இது நேர பிஎல் 2 போடலாம். பிஎல் ஏற்கனவே காண்டுட்டான், தசம் 3 போடணும். இது கபில நிறமா இருக்கிறது மீடியம் சைஸ், நடுத்தரமா இருக்கிறது. அது நேர பிஎம் 2 போடலாம். என்றால் சாரா நிகழ்ச்சி. சாரா நிகழ்ச்சி என்றால் நேர போடலாம். இது பாருங்க, எங்க எடுத்திருக்கண்டால் கபில நிற முட்டையா இருக்கணும், கபில நிற முட்டையா இருக்கணும், அது நடுத்தரமா இருக்கணும். கபில நிற முட்டையா இருக்கணும், அது நடுத்தரமா இருக்கணும். எழுபதுங்கள் 100 ஏஆல கபில நிற முட்டை வர்றதா இருக்கும். மற்ற பிஆல வர்றது இங்கே 30ங்கள் 100 50ங்கள் 100 பெருக்கிருக்கு. 30ங்கள் 100 50ங்கள் 100 வருது. தசம் 4 வருது. 70ங்கள் 100 50ங்கள் 100 70ங்கள் 100 50ங்கள் 100 70ங்கள் 100 50ங்கள் 100 மற்றது 30ங்கள் 100 30ங்கள் 100 இங்கே வருது. சரி, அது வந்து உங்களுக்கு
தசன் 4 வருகிறது. கபிலன்ற முட்டை நடுத்தர முட்டையா இருக்கிறது. அதாவது கபிலன்ற முட்டை பெருசா இருக்கிற கண்டால் பி எல் தான் வருவார். அடுத்தது வந்து பிஎம் பெரிய முட்டையா இருந்தா சரி, சாரி நடுத்தர முட்டையா இருந்தா சரி. இதை இங்கே வருது நடுத்தர முட்டை எம்முக்குரிய. இதை பெருக்கி விட்டோம்னா நடுத்தர முட்டைக்குரியது எம்முக்குரிய. என்ன சாராணி அடிச்சாலும் நேரம் பிஎம்முக்கு வரும். பிஎல் முதல்ல வேண்டிட்டோம். பிஎம்ன்றது காண்றதான் பாருங்க நடுத்தர முட்டை மீடியம். இதால் எஞ்ச வைக்க வேண்டி வரும், இதால் எஞ்ச வைக்க வேண்டி வரும். அதை கொடுத்தோம். அடுத்தது என்ன கேள்வி என்றால் பி கபில முட்டை சின்ன நேரம் இருக்கிறது. கபில முட்டை சின்ன நேரம் இருக்கிறது என்ன தெரிஞ்சாங்கன்னா சமன் என்று வருது. இதில் பிஎஸ் பி டபிள்யூ டேஷின் மேல் எஸ் என்றால் பிஎஸ்க்கு சமன் சின்ன நேரம் இருக்கிறது. அது சமன் சின்ன நேரம் இருக்கிற குறி எடுப்போமா. இது சமன் இதில் வரும். அது வந்து சின்ன நேரம் இருக்கிற குறி என்று பார்த்தா பாருங்க இந்த மாதிரி வரும் என்றால் இதால் 70ங்கள் 100 20ங்கள் 100 வரும். இங்கே 30ங்கள் 100 இங்கே 30ங்கள் 100 வரும். 70ங்கள் 100 20ங்கள் 100 30ங்கள் 100 30ங்கள் 100 இதை சுருக்கணும். இது வருது. இந்த மூன்று பரிமாணத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் இந்த மூன்று பரிமாணத்திலையும் இது ஒரு விட இது ஒரு விட இது ஒரு விட. அப்ப இதுல எது கூடவா இருக்குன்னு சொன்னா இது நடுவானா கூடவா இருக்கு. அதான் நடுத்தர முட்டைகள் அதிகமாக இருக்கு. அதான் எது கூட அளவில் இருக்குன்னு கேட்கிறேன். இது தசம் 3 தசம் 4 தசம் 2 இதான் நடுத்தர முட்டை தான் கூடதாக இருக்கு. இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாராணி கட்சியா இருக்கிறபடியா தான் நம்ம நேரம் அப்படி இதுக்கு சமன்ட்டு போடுறோம். இது சாராண்டபடியா தான் நேரம் போடுறோம். இதுவும் சாராண்டபடியா தான் இதை நேரம் போடக்கூடிய இருக்கு. அது முதலே சொல்லியிருக்கிறார். சார்ந்து இருக்காதுன்னா இதை சொல்லியிருக்கு. அதை வச்சுக்கொண்டு எந்த முட்டை பெரிய அளவில் கணக்கவே இருக்குமென்றதை அதுதான் வருவார் நிகழ்ச்சி. அது கூடவே இருக்குது. அப்போ அது வரப்போகுது. இதுதான் இதுக்குரியதை இருக்கும். சரி, அடுத்த கடைசி புள்ளி விவரவியல் அதை பார்ப்போம். ஒரு கால் என்ன மாதிரி என்று பாருங்கோ. கண்ணனும் கமலனும் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் ஒருவரோடு ஒருவர் கதைக்கின்றனர். 50 நாட்கள் அவதானிக்கப்பட்டு அவர்கள் நாளொன்றில் உரையாடிய நிமிடங்கள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. செலவிட்ட நேரம் நிமிடத்தில் கதைக்கும் தடவைகளின் எண்ணிக்கை தந்திருக்கணும். அட்டவணை அப்படியே தந்திருக்கு. முதலாவது ஆகாரத்தை காண்க. கதைப்பதில் அவர்கள் செலவிட்ட நேரத்தின் இடையையும் நியம விலகலையும் மதிப்பிடுக. பரம்பலின் இடையத்தை கண்டு ஓராய குணகத்தின் பெருமானம் காண்க. சரி, இந்த அட்டவணை வச்சுக்கொண்டு ஆகாரத்தை காணுவோம். இந்த அட்டவணை வச்சுக்கொண்டு ஆகாரத்துக்குரிய வாய்பாடு பார்த்தீங்கன்னா ஆகாரம் என்றது ஆகாரம் என்ற இனம் என்றால் பரபர் தான் I1 சகாயி F0 மைனஸ் F1 இன் கீழ் 2F0 மைனஸ் F1 மைனஸ் F2 என்ற தொடர்பில் போடலாம். I1 என்றது ஆகார வகுப்பின் கீழ் எல்லை பெருமானம். ஆகார வகுப்பின் கீழ் எல்லை பெருமானம். இது ஆகார வகுப்புண்டா பாருங்க மிக கூடிய தடவை இடம்பெற 8க்குரிய வகுப்பாடு. இந்த 19க்குரிய ஆகார வகுப்பின் கீழ் எல்லை வந்து 13 வரும். இது I1 என்ற 13 வகுப்பாடு. இந்த பருமன் என்ற பார்த்தீங்கன்னா இது வந்து சீரான வகுப்பாடு இல்லை. சீரானதை மாற்றணும்டா இந்த இடைவெளியை பாருங்க ஒன்று இடைவெளி வருகிறது. ஒரு தசமஞ்சால வித்தியாசப்படுவார். தசமஞ்சால வித்தியாசப்படும் சொன்னா இது தசமஞ்சு, இது 6.5 வருவார். இடைவெளி பார்த்தீங்கன்னா 6 வரும் பாருங்க. இது இடைவெளி இதுல தசமஞ்ச குறைக்கணும், இல்ல தசமஞ்ச கூட்டணும். சீரான கொண்டது தசமஞ்சு, இது 6.5, இதுல 6.5, அங்கால 12.5 சீரான வகுப்படையை பார்த்தா இதுல 13.5 இஞ்சால வரைக்கும் 18.5. இதுல வந்து 18.5 சாரி இதுல வந்து 12.5 இதுல 18.5 24.5 இஞ்சால 24.5 30.5 வருவார். இப்படியே போகணுங்கால. அப்ப இப்ப ஆகார வகுப்புல கீழே பெருமானம் என்றால் இவர் தான் வருவார் 12.5. இல்ல 12.5 ஐ என்ற வகுப்பாடு பெருமான் பாருங்க. இதுல இந்த கழிச்சு விட்டீங்கன்னா சரி, கழிக்க 6.5 இந்த தசமஞ்ச கழிச்சு என்றால் உங்களுக்கு வந்து 6 வருவார். அப்புறம் F0 என்றது இவர் 19, F0 என்ற 19, F1 என்றது இதற்கு முதல் உள்ள வகுப்பின் மீடுதான் 7, 10 F0 என்ற 19 38, F1 என்ற அதுக்கு முதல் 7 12 இதை சுருக்கி விட்டீங்கன்னா கூட 6 கீழே வருது. இல்லை நான் சும்மா சொல்லிக்கிறேன். இங்கே கீழே பார்ப்போம் என்ன என்ன கண்டால அப்படியே பிறகு உங்களுக்கு வர போகிறேன். பாருங்க ஆகாரம்ன்றது I1 சக I into F0 minus F1 equal 2F0 minus F1 minus F2. இதில் ஆகார வகுப்பில் கீழே பெருமானம் 12.5, வகுப்பாடு பெருமானம் 6,
F நோட்லேருந்து F1 F நோட் என்ற ஆகார வகுப்பின் மீடுறன் அதுக்கு முதல் வகுப்பின் மீடுறன் F1 அது கழிச்சு விட்டு 2 12 இது F நோட் என்ற ஆகார வகுப்பின் மீடுறன் F1 ஆகார வகுப்பு முதல் வகுப்பின் மீடுறன் F2 என்ற ஆகார வகுப்பு அடுத்த வகுப்பின் மீடுறன் இதை நீங்கள் சுருக்கி விட்டீங்கன்னா 16.29 வருகிறது அது உங்கள்கிட்ட கேட்டு ஆகாரம் மற்றவங்கள்ட்ட கேட்டது இடையும் நியா விலகலும் கேள்விப்படுது அதுக்கு பாருங்க ஒரு அட்டவணை வரும் வகுப்பாயிட மீடுறன் நடுப்பெருமானம் விலகல் மற்ற F அதாவது மீடுறன்றையும் விலகண்டையும் பெருக்கல் FI இன்டு DI இன்டு வர்க்கம் என்றதை எடுக்கிறோம் சரியா அப்போ 1 6 தான் வகுப்பாடுகள் போட்டு இதுக்கு சீரானதாக கருத தேவையில்லை மீடுறன்கள் தெரியும் நடுப்பெருமானம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த இதிலிருந்து இதை கழிச்சு போட்டு அரவாசி வருவர் இந்த நடுப்பெருமானங்கள் எடுக்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வருது மற்ற டி என்பதில் நடுப்புறமான கழிச்சு அரவாசி எடுக்கிறோம் அரவாசி இதில் கழிச்சு விட்டோம் 5 வருது 5 அரவாசி 2 சமைச்சு 3 ஊட்டி 3 சமைச்சு வருது இதில் பார்த்தீங்கன்னா 5 2 கொண்டேங்க இதில் வந்து 9 சமைச்சு இதில் நடுப்புறமானத்தை கொண்டு போகிறோம் இது இதில் கூட்டி கூட்டி போடுறோம் இதுலேருந்து கழிச்சு போட்டு அவ்வளோ வருது அதை 2 கழிச்சு போட்டு கூட்டி விட்டால் அது சீராக தான் போய் கொண்டிருக்கும் இந்த உத்தேசடைய ஐஎண்டு வச்சிருக்கிறார் அதை விட 15.5 வகைப்பட்டிருக்கு அப்போ இதில் விலகல் எடுக்க இந்த எக்ஸையிலிருந்து இதை கழிக்கணும் கழித்து வகுப்பாடு என்ற பெருமன் வகுப்பாடு என்ற பெருமன் 6 6ஆல் நாங்கள் பிரித்து கொண்டு போனோம்னா இந்த பெருமானம் வருவார் FI தர DI என்ற இவரையும் இதில் வர்ற பெருமானத்தையும் பெருப்போம் மற்ற FD வர்க்கம் வந்து இந்த எப்போட இது இந்த வர்க்கத்தை பெருக்கணும் இந்த D இந்த வர்க்கத்தை பெருக்கணும் 2 5 இந்த வர்க்கம் 4 4 2 8 இது இந்த வர்க்கத்தை இதை பெருக்கினா 7 இது சைபர் தானே பெருக்கினா சைபர் இது 1 வர்க்கம் 1 தான் 12 பெருக்கினா 12 இது 4 6 4 24 9 வருவார் 9 கொண்டு 20 அது இந்த வர்க்கத்தோட பெருக்கி இடையில சரியா அப்போ நடுப்பெருமானம் எடுத்தாச்சு மூன்றும் சரி விலகல் சரி FI இன்டு DI எடுத்திருக்கிறோம் FI DI வர்க்கம் பிறகு போட்டிருக்கோம் இனி பார்த்தோம் என்றால் இந்த இடகாந்ததுக்கு உத்தேச இடைசக விலகல் இடை என்று வருவார் உத்தேச இடை ஏயோட விலகல் இடை என்று சொல்ல சிக்மா FI DI என்கள் சிக்மா FI என்று வருவார் இன்டு I வகுப்பாடு என்ன வருவார் இந்த 15.5 வருது A இங்கே நடக்குது 26 இந்த கூட்டுத்தொகை போட்டுக்கிறோம் மொத்தம் வந்து 50 போட்டுக்கிறோம் வகுப்பாடு என்ன வருமானம் அதை சொல்லிக்கூட 18.62 வருது நியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பாடு இது I இன்டு வர்க்கம் மூலத்துக்கு சிக்மா FI இன்டு DI வர்க்கம் கீழ் சிக்மா FI சாய சிக்மா FI DI இந்த கீழ் சிக்மா FI இந்த வர்க்கம் இது 6 வகுப்பாடு என்ன பெருமன் இந்த வர்க்கத்தில் விடுதான் 5 94 மொத்தம் 50 இதுக்கு வந்து இதில் 26 கீழ் 50 வர்க்கம் அதை சுருக்கி தான் இங்கே போட்டுக்கிறேன் இந்த பெருமானம் வருது பிறகு இடைய வகுப்பாடு எழுதப்படுது இடைய வகுப்பாடு 13 18 வருது இடைய பெருமானம் காண போகிறோம் இடைய பெருமானம் காண்ற பாருங்க இதான் வகுப்பாடு இடையத்தின் இதில் I1 அதாவது இடைய வகுப்பின் கீழெல்லை பெருமானம் I என்ற வகுப்பாடு என்ற பெருமான் என்னென்ற மொத்த மூலங்கள் சிக்மா F1 இடைய வகுப்புக்கு முதல் வகுப்பின் திறன் மூலங்கள் சிக்மா F1 இடைய வகுப்பு முதல் வகுப்பின் திறன் மூலனா இருக்கும் சிக்மா F1 கீழே வந்து F0 அதுதான் இது 12.5 வகுப்பாடு என்ற பெருமான் 6 போட்டுக்கிறோம் மொத்த மூலம் 50 இப்போ இதில் 25 வருவார் அதுக்கு முன்னுக்குள்ளே திறன் மூலம் அவ்வளோதான் கூட்டி போடணும் அதுக்கு முன்னுக்குள்ளே திறன் மூலம் இந்த இடைய வகுப்புக்கு முன்னுக்குள்ளே திறன் மூலம் வருவார் இடைய வகுப்பு முன்னுக்குள்ளே திறன் மூலம் சொன்னால் இடைய வகுப்பு இதுக்குள்ள வரப்போகுது அப்போ திறன் மூலம் இது கூட்டுத்தொகை 9 9 வருது ஆச்சரிய கூட்டியிருந்தால் உங்களோட இடைய பெருமானம் வரும் 17.55 வருது ஓராய குணம் வந்தது 3 மடங்கு வாய்ப்பாடு இடை செய்ய இடையத்தின் நீ அந்த 3 மடங்கு இடை செய்ய இடையத்தின் நீ 3 மடங்கு இடையங்கள் கண்டுக்கிற முதலே 15.62 இடையங்கள் 17.55 நியாவில் வந்து கிடக்கு இதை சுருக்கி விட்டார்
ஓராய குணம் என்ற இந்த பெருமானம் வாராய். இதான் உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடைகளாக இருக்கும். சரி, இத்துடன் இந்த நாங்கள் இதில் வந்த மற்ற 7 கேள்வி, அதாவது செகண்ட் பார்ட் ஏ பி பார்ட்டை வர்ற 7 கேள்வியில் கடைசி 4 கேள்வியும் செய்து முடிச்சாச்சு. இத்துடன் நாங்கள் இதை நிறைவடைய செய்வோம்.